पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। ईश्वर प्रणिधानाद्वा क्लेशकर्म विपाक आशयैरपरामृष्टः पुरुषविशेषक ईश्वरः तत्प्रनिरतिशयं सर्वज्ञत्वबीजं स पूर्वेषामपि गुरुः कालेन अनवच्छेदात् तस्य वाचकः प्रणवः तज्जपः तदर्थभावनं ततः प्रत्यक्षेतनादिगमो अपि अन्तरायभावश्च व्याधिस्यान संशय प्रमाद आलस्य अविरति भ्रान्तिदर्शन अलब्धभूमिकत्व अनवस्थितत्वानि चित्तविक्षेपाः ते अन्तरायाः। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சமாதி பாதம் 30வது சூத்திரம் வந்திருக்கும். இந்த 30வது சூத்திரம் வரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் கிளாஸை நான் நினைவுபடுத்துறதுக்கு பார்க்குறேன். காலையில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அவதாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா. நான் ஆதியில் விவஸ்வானுக்கு குருவாக இருந்தேன் அதெல்லாம் சொல்கிறாருல. ச பூர்வேஷாம் அப்படி குரு காலேன அனவச்சேதாத் ஞாபகத்துக்கு வரணும் இந்த சூத்திரம். அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்காருன்னா என்ன காரணம் அப்படின்னா தத்திர நிரதிசயம் சர்வஜத்வ பீஜம் இருக்கா.
அவர் எப்படிப்பட்டவர்? நமக்கெல்லாம் பார்வை மறைக்கப்பட்டிருக்கு, பரமாத்மாவுக்கு அந்த ஞான சக்தி மறைக்கப்படுறதே இல்லையே அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? கிளேச கர்ம விபாக ஆசையர் அபராமிஷ்ட புருஷ விசேஷா. அப்ப இந்த 3 சூத்திரத்தையும் 24, 25, 26 3 சூத்திரத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில டாபிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா அர்த்தம் தெரியும். இதான் கம்பேர் ஸ்டடிஸ் ரொம்ப முக்கியம். அந்த கம்பேர் ஸ்டடிஸ் பண்ண 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 உங்களுக்கு அவ்வளோ ஸ்புரணம் வரும் உங்களுக்கு. அதனால எப்பவுமே துண்டு துண்டா பார்க்காதீங்க. ஈஸ்வர கான்செப்ட்னா யோக சூத்திரத்துல ஈஸ்வர கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னு நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எங்கேயாவது ஈஸ்வரனை பத்தி வேற எங்கேயாவது வரும்போது நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். எங்க டிஃப்ரெண்ட் ஆகுது, எங்க சரியா சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு. அப்ப இங்க சொல்றதும் கீதால சொன்னதும் பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸும் இல்லை, கிளியரா ஈஸ்வரனை பத்தி சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு பாடத்துக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது, இன்னைக்கு பாட்டம் நேற்று ஆரம்பிச்சிருக்கோம், ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிருக்கோம். 30வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். அந்தராயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக மார்க்கத்துல வரக்கூடிய அப்டக்கிள்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதுதான் பாத்தீங்கன்னா அந்தராயங்கள் பேர். அந்தராயம் மீன்ஸ் தடை கற்கள், அப்டக்கிள்ஸ் நம்ம சொல்றோம். பிரதிபந்தங்கள் அப்படின்னு நார்மலா சொல்லும் போது பிரதிபந்தங்கள் சொல்லுவோம். யோகத்தோட டெர்மினாலஜி தான் அந்தராயங்கள் அப்படின்னு பேர். இந்த அந்தராயாக எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னா சொல்றார். என்ன சொரூபம் அதெல்லாம் சொல்ல போற. முதல்ல பாத்தீங்கன்னா வியாதி. வியாதின்றது பாத்தீங்கன்னா நம்ம தெரியும், ரொம்ப ஸ்பெஷல், எல்லாத்துக்கும் இருக்கிறது வியாதி. முதல் தடை பாத்தீங்கன்னா அது. ரெண்டாவது தியானம். இந்த வியாதி யோக மார்க்கத்துல தடையா சுவாமி அப்படின்னா, நான் ரிஷிகேஷ்ல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பார்த்துருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி 1999 சொல்றேன் நான். அந்த டைம்ல போனோன்னு இந்த நார்த் இந்தியாவுக்கு போற இந்த சவுத் இந்தியன்ஸ்க்குலாம் இருக்காங்கல்ல, இந்த சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் நார்த் இந்தியாவில போனோன்னு பெரிய ப்ராப்ளம் என்ன ஆகுனா, முதல் ப்ராப்ளம் அன்னக்ஷத்திரத்துல எல்லாத்துலேயும் ரொட்டி, அதுக்கப்புறம் வேகாத ரைஸ், சாவல் எப்படி இருக்குன்னா அவல் மாதிரி இருக்கும். நார்த் இந்தியாவில் சமைக்கவே மாட்டோம், ஃபுல் குக்கிங்கே இருக்காது, அவல் மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஆஃப் பாயில் ஒரு 3 விசில் விடவே மாட்டான், 2 விசில் 1.5 விசில்லே எடுத்துருவாங்க. அப்போ சாதம் எப்படி இருக்கும்? அரிசியாக சாதம் இருக்கும், கோதுமை, அதுக்கப்புறம் தால், அதுக்கப்புறம் முக்கியமான ஃபுட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு. காலையில் உருளைக்கிழங்கு, சாயந்தரம் மத்தியானம் உருளைக்கிழங்கு, சாயந்தரம் உருளைக்கிழங்கு, திரும்ப காலையில் உருளைக்கிழங்கு, மத்தியானம் உருளைக்கிழங்கு, சாயந்தரம் உருளைக்கிழங்கு. இதே மாதிரி சாப்பிட்டோன்னே வந்த சாதுக்கள், சவுத் இந்தியாவிலேருந்து வர சாதுக்களுக்கு எல்லாத்துக்கும் 4வது நாள் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாது. பாதி பேர் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்குள்ளாரே இங்கேருந்து பாடம்லாம் படிக்கிறதெல்லாம் முடியாது சாமி அப்படின்னு பேக் டு ப்ரொவிடன் அவன் ஊருக்கு போயிடுவான். அதனால தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரிஷிகேஷில் போய் பாடம் படிச்சுட்டு வந்த ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கவுண்டிங்கில் தான் இருக்காங்க. இப்போ 25 வருஷத்துல கவுண்டிங்கில் தான் இருக்காங்க. இத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க, இத்தனை பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் சொல்லலாம். மீதி இருக்கிறது அதிகபட்சம் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையாளிஸ் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர். எந்த இடத்துல போட்டாலும் ஃபிக்ஸ் ஆகிறது யார் அப்படின்னா கேரளா பீப்புள் பார்த்தீங்கன்னா நல்ல இது இருக்கும். நல்ல அதிகமாக கேரளா பீப்புள் பார்த்தீங்கன்னா அங்கே அடாப்ட் ஆகி நல்லா பாடம் படிக்கிறாங்க. தமிழ்காரங்க யாருமே பாடம் படிக்க முடியாது. நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்காரங்களுக்கு டிசென்ட்ரி ஆக ஆரம்பிச்சு, ரத்தப்போக்கு வந்துடும். முக்கியமாக அந்த ஃபுட்டு, அந்த கிளைமேட்டு, அந்த மே மாதம் அடிக்கிற வெயில்ல அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டான். காசிக்கு யாரெல்லாம் போனாங்களோ அந்த மே மாத வெயிலில் பார்த்தீங்கன்னா டிசென்ட்ரி ஆக ஆரம்பிக்கும். ரத்த கொதிப்பு சொல்லுவோம்ல, ரத்தமாக போகும், ரத்தமாக ப்ளீடிங்காக ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 10 நாள் படுப்பான். அதுக்கப்புறம் ஜாண்டிஸ் வரும். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா படிக்கிற காரியம் அவங்களுக்கு இல்லை சுவாமி, காசிலெல்லாம் இருந்துக்க முடியாது அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ இது மாதிரி இருக்கிறது. அப்போ முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா ரோகத்தினால சாதனையை விட்டவங்க அதிகம், ரோகத்தினால வேதாந்த படிப்பை விட்டவங்க அதிகம் நிறைய பேர். அப்போ வியாதின்றது அதே மாதிரி நமக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ நம்ம கிளாஸ்லேயே ஒருத்தர் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயாலிசிஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ டயாலிசிஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியம் பாருங்க, அவருக்கு ஒரு வீரியம் இருக்கு பாருங்க, டயாலிசிஸ் ஆகிட்டு இருக்கு, பாடம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ வியாதி பார்த்தீங்கன்னா இல்லை, வியாதி இல்லாமல் இருந்தா என்ன ஆகும்? நல்லா உட்காந்து நல்லா ஆனந்தமாக பாடம் படிக்க முடியும், நல்ல சாதனைகளை பண்ண முடியும். அப்போ நிறைய பேருக்கு, ஏகப்பட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே வரும்போதே ரொம்ப க்ஷீணம். இன்னைக்கு கிளாஸை லீவ் விட்டுடலான்னு தான் நான் வரும்போதெல்லாம் டெய்லி 2வது கிளாஸ்க்கு வரும்போதே ஐயோ எனர்ஜியே இல்லை. ஆனால் இப்போ பேச ஆரம்பிச்சோன்னு என்ன ஆயிடுச்சு, எனர்ஜி வந்துருச்சு.
அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம், தலைவலியில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம், வயிற்று வலி, தலைவலி அப்படின்னு. அப்ப வியாதி தான் முதல் விக்னம் வந்து பாத்தீங்கன்னா யோக மார்க்கத்துல வியாதி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தியானம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்தியானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது, எந்த ஒரு காரியத்திலையும் பிரவருத்தி பண்ண முடியாதது, செயலின்மை. தமிழ்ல சொன்னீங்கன்னா செயலின்மை. அகர்மன்யதான்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லும் போது அகர்மன்யதா, ஸ்தியானம்னு பேர். அதுக்கு பேர் என்னது, ஸ்தியானம். இது என்ன அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தாமச அம்சம். பாஷிகர் சொல்லும் போது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுக்கப்புறம் சம்சயம் அப்படின்னா என்ன அர்த்தம், உடம்பு நல்லா இருக்கும். என் கூட ஒருத்தர் பாடம் படிச்சாரு, என்னோட ஆச்சாரியர்கிட்ட பாதியில வந்தார். நான் அவருக்கு உள்ள கொண்டு வந்து சுவாமிகிட்ட பாடம் படிங்க அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன், அவரை படிக்க வச்சேன். எப்ப பார்த்தாலும் டவுட்டுங்க. அது சாமி சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது, யோக சூத்திரம் சொல்லுது, ஆனா அப்படின்னு. ஆனாவே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சாமி பகவத்கீதை சொல்லுது சாமி அப்படின்னு உற்சாகமா எடுத்துக்காம, யோக சூத்திரம் சொல்லுது சாமி, பதஞ்சலி முனிவர் வந்து இவ்வளவு நல்லா சொல்றாரு, இது கரெக்ட் சுவாமி அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ண. சொல்லுது, அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தோடயே இருக்கு. எதை சொன்னாலும் எந்த கிரந்தத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருந்துட்டு. இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்றான். இந்த இவங்கெல்லாம், இந்த ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முனிவர்கள்லாம் அவங்களுக்குலாம் இன்னும் பக்குவம் பத்தாது அப்படின்னு. அப்போ ஒரு பக்கம் மாடர்ன் சயின்ஸையும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கிறதையும் என்ன பண்றது, ரெண்டு பக்கம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதை நம்பாம போயிடுறது, சம்சயம். இது மாதிரி உட்கார்ந்து வந்து வீணா போச்சுன்னா லைஃப் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்துடும். இதுல பிரவருத்தியே பண்ண மாட்டாங்க, கேட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா சம்சயம்ன்றதுக்கு அர்த்தம் சந்தேகம். இது எதோட குணம் அப்படின்னு கேட்டா ரஜோ குணத்தினால வர்றது சந்தேகம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரமாதம் சொல்லக்கூடியது இருக்கு. பிரமாதம்ன்றதுக்கு அர்த்தம் என்னதுன்னா, தமிழ்ல பிரமாதம் சொல்றது இல்லை, இங்க சம்ஸ்கிருதத்துல வந்து பிரமாதம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. பிரமாதம்ன்றதுக்கு அர்த்தம் கவனக்குறைவு. கவனக்குறைவுன்னு என்ன அர்த்தம், கான்சென்ட்ரேஷன் இல்லாம போறது. கான்சென்ட்ரேஷன் எதுல அப்படின்னு கேட்டா, நம்மளோட கர்த்தவியம் என்னவோ அதுல கான்சென்ட்ரேஷன் இல்லை. நமக்கு என்ன வந்திருக்கோம், நம்ம மோக்ஷார்த்தியா இருக்கும். அப்ப மோக்ஷார்த்தியா இருக்கணும்னா எதுலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், காலையில எந்திரிச்சோன்னா நம்ம அனுஷ்டானத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் இன்னைக்கு காலையில கூட சொன்னேன்ல, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யா ஏன் கெட்டு போச்சுன்னு ஆச்சாரியார் கிளியரா சொல்றாரு பாருங்க. இந்த பலம் துர்பலமா இருக்கிற இந்திரியங்களை ஜெயிக்காதவங்க இடத்துல இந்த சாஸ்திரம் கிடைச்சதுன்னா என்ன ஆயிடும், வெறும் பேச்சளவு நின்று போயிடும். நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கேன், என்னன்னு கேட்டிங்கன்னா ரிட்ரீட். நிறைய புத்திமான்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்க ஃபாரின்ல இருக்கவங்களாம் வந்து கலந்துட்டு ஒரு 10 நாள் வந்து ரவுண்டாக உட்காந்துட்டு சேர் போட்டு கூல்ட்ரிங்க்ஸை வச்சு சாப்பிட்டு நல்லா வந்து அவங்கவுங்க யோகத்தை பற்றி பேசிட்டு போயிடுவாங்க. இந்திரிய நிகிரகம் இருக்காது, மனோ நிகிரகம் இருக்காது. இப்போ எல்லாம் மெதுவாக என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல். அதுக்கு பேர் என்னது, கவனச்சிதறல். நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்யால இல்லாம, இந்த யோக அனுஷ்டானத்துல இல்லாம வேற வேற வெளி விஷயங்கள்ல செதறி போறது. அப்ப பிரமாதம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கர்த்தவியங்களை செய்யாமல் போதல் ஒண்ணு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனக்குறைவு. இதான். அப்ப கவனக்குறைவுனால நம்ம போக்கஸ் ஆக மாட்டேன்றோம், நம்ம கர்மங்களை, நம்முடைய யோக அனுஷ்டானத்தை பண்ணாம விட்டுறது. 11 மணிக்கு ஒருத்தர் பேக்கப் ஆகுறாருன்னு வச்சுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சன்னியாசி ஃபேமஸ் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி ரொம்ப ஃபேமஸ். ஐயோ ரொம்ப வீக்னஸ். ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது. 11 மணி வரைக்கும் நம்ம கூட தங்கி இருந்தாலும் தெரியும். சாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியானத்தில் இருக்கார் அப்படின்னு. சாமி தியானத்தில் இருக்கார். என்ன தியானம், பிரகிருதி லய தியானம். வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லவுக்கு மேலே உள்ள வர முடியாது. 11 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு யோகாசனம் பண்ணுவார். விளங்குமா, யோசிப்பாரு. பேருக்காக வந்து பண்றது. அப்ப என்ன நைட்டு என்ன சாப்பிட்றோம், நைட்டு என்ன, எந்த டைமுக்கு தூங்குறோம், நம்மளோட டே டு லைஃப் என்ன அப்படின்னு ரொம்ப ஒரு யோகி வந்து என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். நீங்க ஏதாவது பண்ற ஒரு காரியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மறுநாள் காலையில உங்களை வேக்கப் பண்ண விடாது. அதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். காலையில என்னால சீக்கிரம் எந்திரிக்க முடியலன்னா வேற எங்கேயோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் சரியா இல்லை, நான் கவனக்குறைவோட இருந்திருக்கேன், என்னோட ஃபுட்டுலையோ இல்லை வேற ஏதோ விஷயங்கள்ல நான் கவனக்குறைவா இருந்திருக்கேன், அதுக்கு பேர் பிரமாதம்.
அந்த பிரமாதத்தினால, கவனக்குறைவுனால தேவையில்லாத அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஸ்வீகாரம் பண்ணியிருக்கேன், சேவிச்சிருக்கேன். அதனால மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்னால வேக்கப் ஆக முடியல. ஆர்த்தி உங்களுக்கு தான் சொல்றேன் நான். அப்ப வேக்கப் ஆக முடியல. 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறது மெதுவா 7 மணிக்கு எந்திரிப்போம். 7 மணிக்கு எந்திரிச்சு கிளாஸ் போயிடும், அனுஷ்டானம் போயிடும், எதுவும் பண்ண முடியாது. அப்ப எங்கேயோ வீக்னஸ் இருக்கு. அப்ப என்ன அம்சம் சுவாமி? அது பிரமாதம்ன்றது தாமச அம்சம். கவனக்குறைவு இல்லை அப்படின்னாவே அது தாமச அம்சம் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் சரி, இந்த பிரமாதம் வந்ததுக்கு பிறகு என்ன சுவாமி நடக்கும்? ஒவ்வொன்றா எடுத்துட்டே வாங்க. கவனக்குறைவு பிரமாதம். அதுக்கப்புறம் அதனால உண்டாகிறது வந்து நம்ம பண்ண வேண்டிய டியூட்டியை பண்ணாம விட்டு போறது, யோக அனுஷ்டானத்தை விடுறது. இந்த யோக அனுஷ்டானத்தை விட்டோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமசத்துக்கு ஏற்கனவே தாமசம் ஆயிடுது. கவனக்குறைவும் தாமசம். அதனால நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட கர்மாவை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா பெட்ல இழுத்து போத்துக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் ஜபம், நாளைக்கு பிராணாயாமம் பார்த்துக்கலாம், நாளைக்கு ஓங்கார ஜபம் பார்த்துக்கலாம், கிளாஸ் இன்னைக்கு போனாலும் பரவாயில்ல, சுவாமி ஒரே விஷயத்தை தான் நாளைக்கும் சொல்ல போறாரு, அதனால நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து போத்திட்டு தூங்குவீங்க. மெதுவா 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 உங்களோட சென்ஸ் ஆர்கன்ஸும் உங்களோட பாடியும் என்ன ஆயிடும்? தாமசத்தோட கீழே போகும். அப்ப கீழே போனதுக்கு பிறகு என்னென்ன ஆகுனா, ஏதாவது காரியம் பண்ண முடியுமானா காரியம் பண்ண முடியாது. அப்ப என்ன பேரு அப்படின்னா ஆலசியம் அப்படின்னு பேரு. சோம்பேறித்தனம் இருக்குல்ல, அந்த சோம்பேறித்தனத்துக்கு சோம்பல் நம்ம சொல்றோம் தமிழ்ல. அந்த சோம்பல் சோம்பேறித்தனத்துக்கு பேரு ஆலசியம். ஆலசியத்துக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல சொல்லும்போது? லேசினஸ் சொல்றோம்ல. அந்த லேசினஸ் வந்துடும். பாடி வந்து பாத்தீங்கன்னா அன்ஃபிட் ஆயிடும். அன்ஃபிட்னா என்ன அர்த்தம்? எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. உட்கார்ந்தே இருப்பீங்க. 8 மணிக்கு மெதுவா 7 மணிக்கு எந்திரிப்போம், ப்ரஷ் பண்ண மாட்டோம். யாராவது பக்கத்துல இருக்கவங்க ஒரு காஃபியை கொடுப்பாங்க, காஃபி குடினா ப்ரஷ் பண்ணாமே ஒரு காஃபி எடுத்து பெட்லயே உட்காந்துட்டு ஏதோ பெரிய ஞானி மாதிரி எதையாவது சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் நாங்கள் பண்ணது, அதான் சொல்றேன். சண்டே வந்துச்சுன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஜாபுக்கு போறவங்க எல்லாத்துக்கும் நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில ரொட்டீன் எந்திரிக்க மாட்டாங்க. லீவுனா எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 8 மணிக்கு எந்திரிக்கணும். 8 மணிக்கு எந்திரிச்சு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறது. பன்னி மாதிரி, எருமை மாடு மாதிரி பன்னி மாதிரி அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறது. அப்புறம் மெதுவா போர் அடிச்சு 9 மணிக்கு மேல பசி எடுக்கும். வேற வழியே இல்லாம முடிச்சா ப்ரஷ் பண்றதா என்னன்னு தெரியல, ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே திரும்ப வந்து அதே கட்டில உட்காந்துப்போம். பெட்ல உட்காந்துட்டு ஒரு பில்லோவை எடுத்து மடியில வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஒரு பிளேட்ல அம்மாவோ இல்லை யாரோ கூட இருக்கிறவங்க ஏதாவது டிஃபன் கொடுத்தாங்கன்னா அந்த பில்லோவுக்கு மேலேயே பெட்லயே என்ன பண்ணுவோம்? காலை நீட்டி உட்காந்து பில்லோவை வச்சுக்கிட்டு அந்த தோசையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு டிவியோ இல்லை எதையோ ஒன்று போட்டு அதை பார்த்துக்கிட்டே மெதுவாக செய்வோம். பஜார் போகணும், அனுஷ்டானம் பண்ணணும், அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, புக்கு படிக்கணும், நேற்று கிளாஸை கேட்கணும், அதெல்லாம் பார்த்துக்கலாஞ்சி, அப்புறம் பார்த்துக்கலாஞ்சி நம்ம சொல்றோம்ல. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அன்னைக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி வரைக்கும் இப்படியே போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பை வச்சு எதையாவது நோண்டிக்கிட்டு இருப்போம். நைட் ஆகிடும், தூங்கி போயிடும். ஒரு நாள் ஃபுல் டைம் வேஸ்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலசியம். ஆலசியமும் என்னது அப்படின்னா சோம்பல்னு சொல்கிறோம், அதுவும் தாமசம். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து கொண்டு வரீங்க? மெதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரமாதம்ன்ற அர்த்தத்துக்கு 2 மீனிங் சொல்லியிருக்கேன். ஒன்று கவனக்குறைவு, அது மூலமா உண்டாகிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய கருமத்தை பண்ணாம போறது, அனுஷ்டானத்தை. அது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா சோம்பல் வந்து விடும். 3 ஒரே இது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவிரதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தாமசம் வந்ததுக்கு பிறகு என்ன இருக்குன்னா, நீங்க எந்த காரியமும் பண்ண மாட்டீங்க. ஆனா வந்து உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா போக இச்சை வந்து பார்த்தீங்கன்னா உண்டா, இதை அனுபவிக்கணும், இந்த என்ஜாய் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இந்திரிய விஷயங்களோட பிளஷர். ஆனந்தம் வேற, பிளஷர் வேற. நமக்கு 2 பேருக்கு தனியா தெரிய மாட்டேங்குது. ஆனந்தம் சுகம் அப்படின்றது வேற. இந்திரியங்களுக்கு நம்ம விஷயங்களை கொடுக்கறது மூலமா உண்டாகிறது என்ன அப்படின்னா, குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து அந்த டைம் பீயிங்க்கு நம்ம சமாதானப்படுத்துறதுக்கு பேரு பிளஷர் நம்ம சொல்றோம். இந்திரியங்களை ஸ்டாப் பண்றது, அதுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்து ஸ்டாப் பண்றோம். அப்போ அதுக்கு பேர் என்ன பேர்? போக இச்சைன்னு பேரு. அவிரதின்றதுக்கு அர்த்தம் போக இச்சா. இது மூலமா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களுக்கு போகத்தை கொடுக்க இன்னைக்கு நான் காலையில பார்த்துருக்கோம்ல, ஆச்சாரியர் பாஷ்யத்தை நல்லா சொல்றார். என்னது? துர்பல அஜித்தேந்திரியா
2 வார்த்தை சொல்லியிருந்தார். பலமில்லாதவர்களுக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களை ஜெயம் பண்ணாதவங்களுக்கு இந்த வித்யா கொடுத்தா இந்த வித்யா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டு போகும், நஷ்டமாயிடும். காலையில சொன்னது அப்படியே இங்க எழுதுறாரு. பிராந்தி தரிசனம் முக்கியமானது. யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராந்தி தரிசனம். எனக்கு எல்லாம் எக்ஸாம்பிள்லாம் என்னோட சிஷ்யர்கள் தான். நிறைய 15 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வரும்போதே சொன்னார், நான் 22 முறை சமாதி ஆயிட்டேன். தலையில 22 முறை சமாதி ஆனா ஏன்பா என் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தாரு 22 முறை. இன்னொரு ஒருத்தர் சிஷ்யர் இருக்காரு, 12 முறை சன்னியாசம் இது சமாதி அடைஞ்சிட்டேன். ஓ 12 முறை. நிறைய பேர் ஜீவன் முக்தராகவே அலையிறாங்க. ஏகப்பட்ட ஜீவன் முக்தர்கள் என் கண்ணுக்கு முன்னாடி இங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தாங்க முடியல ஜீவன் முக்தி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமானிய மனிதர்களை சமாளிச்சுறது ஈஸியா இருக்கு. இந்த ஜீவன் முக்தர்களை சமாளிக்கிறது இருக்கு பாருங்க, பொய்யான சைனா மேக் ஜீவன் முக்தர்கள் இன்ஜெக்ஷன் மோல்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டம் 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 டம்னு ஒரு அச்சு போட்டு இந்த சின்ன சின்ன ஐட்டம்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல பண்ணுவாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இப்ப எல்லாமே ஞானிகளா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராந்தி தரிசனம் முக்கியமானது. இதெல்லாம் நமக்கு சம்பவிக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நீங்க ஓங்கார அபியாசத்தை எடுத்திருக்கீங்க. இப்ப ஓங்கார அபியாசம் எடுத்த மாத்திரத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்டெப்ஸ் சொல்றேன்ல, நான் எதுக்காக வந்து எவ்வளோ க்ளோஸா வந்து உங்களுக்கு பண்றேங்க. முதல்ல ஷார்ட் ஓங்காரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கூடவே வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜீவராசி இருக்கோ அத்தனை ஜீவராசிக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய ஃபீடிங் பண்ணுங்க. இருக்கிறதுல ஃபீடிங் தான் உத்கிருஷ்டமானது. அப்ப நிறைய ஃபீடிங் பண்ணுங்க எல்லா ஜீவராசிக்கும். அது விராட் உபாசனை. அந்த விராட் உபாசனையை பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளார ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சேன் பண்ணீங்கன்னா காலையில அது விராட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களை வெளியில இருக்கிற எந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வராது அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அடுத்து உக்காரத்துக்கு போங்க. ஈவினிங்ல உக்காரம் பண்ணுங்க. உக்காரம்னா மனசுல வந்து ஓங்கார ஜபத்தை பண்ணுங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலயே உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது அந்த உக்காரம் தான். உக்காரம் என்ன பண்ணுன்னா புத்தியை ரொம்ப ஷார்பன் பண்ணும். பின் பாயிண்ட்ல தூங்கி போகாம எந்த டீட்டெயிலா பேசணும். இப்ப நிறைய பேர்த்த வேதாந்தம் பேசியிருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது கொட்டாயை விட்டு தூங்கிடுவோம். வேதாந்தம் பேசிக்கிட்டே இருப்போம், அவங்க தூங்கிடுவாங்க. கேள்வி கேட்டவங்க தூங்கிடுவாங்க, பதில் சொல்றவங்க மட்டும் முடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த நம்ம சொல்ற டீப்பா அனலைஸ் பண்றதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண முடியல அவங்களால. அவங்க சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இல்லாம என்ன ஆயிடுது, மொன மழுங்கின கத்தி. மொனை வந்து பாத்தீங்கன்னா கத்தியோட மொனை வந்து ஷார்ப்பா இல்லாம போயிடுச்சு, மலிக்கி போச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஓங்காரத்தை உக்காரத்தை பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மகாரத்தை பண்ணுங்க. ரொம்ப டைம் எடுத்துங்க, மகாரத்துக்கு போகாதீங்கன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருக்கவங்க சொல்ற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அது வந்து பாத்தீங்கன்னா 1/4 இல்லைன்னா 1/3 மட்டும் பண்ணுங்க. உக்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா 3/4 மணி நேரம் பண்றீங்கன்னா 1/4 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா மகாரம் பண்ணுங்க. சிரவண காலத்திலயும் மனன காலத்திலயும் இதே அளவு இருக்கட்டும். நிதித்தியாசனத்துக்கு போகும்போது மட்டும் ஆரம்பத்துல மனனம் பண்ணு, ஓங்காரம் பண்ணுங்க, மகாரம் பண்ணுங்க. மகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அர்த்த மாத்திரைக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்ப இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ரிஷிமார்கள் தன்னோட லைஃப்ல அனுஷ்டானம் பண்ணினவங்க சொல்றது, மந்திரத்துல விதி வைக்குது. ஆனா என்ன ஆகும், நம்ம எத்தனை முறை சொல்லியிருப்போம், 10 முறை 15 முறை ரிப்பீட்டேஷன் திரும்ப 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 சொன்னாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள் see what they want see. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் நம்ம சொல்றத புரிஞ்சுப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற அந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப்ஸை விட்டுட்டு தேவையானது ஏதாவது எடுப்பாங்க. அப்படி எடுத்து அனுஷ்டானம் பண்ணும்போது என்ன ஆகும், ஏதாவது சம்பவிக்கும் உள்ளுக்குள்ளார. நீங்க எதை பண்ணினாலும் யோக அனுஷ்டானத்துல எந்த அனுஷ்டானத்தை பண்ணாலும் நல்லா பண்ணும்போது அதுல இருந்து ஒரு ஃப்ரூட் கிடைக்கும், ஒரு கிளிம்ஸ் உண்டாகும். ஆனா என்ன ஆகும், அதை வந்து நம்மள்ட்ட சொல்லுவாங்க, சுவாமி எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு. நம்மளால ஆன்சர் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா ப்ராப்பர் வேலை போகாம எங்கேயாவது போய் லாக் ஆயிருப்பாங்க. அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராந்தி தரிசனம் படிக்கும் போது இருக்கு. நம்ம சொல்றோம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்துல 4 விதமான சிஷ்யர்களை பத்தி சொல்றார். 4 விதமான சிஷ்யர்களை கேனோபனிஷத்துல ஆச்சாரியார் சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கராச்சாரியார் சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து யதார்த்த கிரகணம் முதல்ல.
யதார்த்த கிரகணம்னா குருநாதர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஒரு கிளாஸ்ல எனக்குலாம் பிரத்யக்ஷம், என் கூடயே ஒரு சுவாமி வந்து எம்எம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். நான் பேசுறது நிப்பாட்டினா அவர் பேசுவார். அது மாதிரி க்ளோசஸ்டா நான் சொல்றது எனக்கு பயமா இருக்கும் சில சமயம். இன்னும் நம்மளோட மனசுல என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் இவர் சொல்ற மாதிரி விட்டா சொல்லுவார் போல இருக்கு, ஸ்கேன் பண்ற மாதிரி பக்கத்துல க்ளோஸா இது பண்றது. இன்னொருத்தருக்கு அதுக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் யதார்த்த கிரகணம், சொன்னதை சொன்ன மாதிரியே புரிஞ்சுக்கிறது. அவருக்கு பக்கத்து சீட்லயே ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா விபரீத கிரகணம். ரெண்டாவது தப்பா புரிஞ்சுக்கிறது. நான் 2 2 4 அப்படின்னு சொல்லுவேன், அவர் சொல்லுவார் 2 2 5 2 2 10 என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிறது. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா விபரீத கிரகணம். ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அந்நியதா கிரகணம். நான் முயல்னு சொன்னா இன்னொருத்தர் வந்து அது சிங்கம் சொன்னார்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிட்டா விபரீத தரிசனம். வேற ஒன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அந்நியதா கிரகணம். விபரீதம் இல்லை, ஆப்போசிட் இல்லை, ஆனா வேற ஒண்ணு புரிஞ்சுக்கிறது, அதுக்கு பேர் அந்நியதா கிரகணம். மூணாவது. அதுக்கப்புறம் நாலாவது ஒண்ணு இருக்கு. இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, அப்படியே ஞானி மாதிரியே உட்கார்ந்துருப்பாருங்க என் முன்னாடி. நம்ம நினைப்போம் ஆஹா நல்லா நிஷ்டைய கை கூடிடுது, கேட்கறதெல்லாம் அவர் உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு. கடைசியில பாடம் முடிஞ்சோன்னு சொல்லுவாரு, சாமி இந்த சீதாக்கு வந்து ராமன் வந்து பாத்தீங்கன்னா சித்தப்பாவா பெரியப்பாவா சுவாமி அப்படின்னு கேட்பாரு. ராமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீதாக்கு ராமன் வந்து சித்தப்பாவா பெரியப்பாவான்னு கேட்டா என்ன தெரியும்? அப்ப 1 மணி நேரம் நான் பேசுனது அவருக்கு தலைக்கு மேலேயே போயிட்டு இருந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பேர் சுவாமினா அக்ரஹணம். இன்னொருத்தர் ஸ்பெஷல் அக்ரஹணத்துல இன்னொருத்தர், இவராவது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு, ராமன் சீத்தன் ஏதோ ஒரு சொன்னாரு அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருப்பார், கண்ணை திறந்துகிட்டே தூங்குற வித்யா. அது ரொம்ப எக்ஸலண்டான வித்யாச்சு, படிக்கிறது முக்கியமானது. கண்ணு திறந்துகிட்டே தூங்குறது தெரியுமா உங்களுக்கு? கண்ணு திறந்துகிட்டே தூங்கணும். எதிர்க்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவர் வேக்கப்ல தான் இருக்காருன்னு, ஆனா உள்ள தூங்கிட்டு இருக்காரு. அது மாதிரி பெர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு மேலேயே வித்யா போயிடும். அதுக்கு பேர் அக்ரஹணம்னு பேர். யதார்த்த கிரகணம், விபரீத கிரகணம், அந்நியதா கிரகணம், அக்ரஹணம் அப்படின்னு 4 கேட்டகரி சொல்றார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விபரீத கிரகணம் இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதனால உண்டாகிறது? விபரீத கிரகணமும் அந்நியதா கிரகணமும் வந்து பாத்தீங்கன்னா எது ரஜோகுணத்தினால உண்டாகிறது. அக்ரஹணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமோ குணத்தினால உண்டாகிறது. அது அப்புறம் யதார்த்த கிரகணம் மட்டும்தான் சத்துவகுணம். அது ரொம்ப கரெக்டா இருக்கு. அதுக்காக இந்த உபாசனை எல்லாம் பண்றோம். உபாசனைய பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா காலையில ஒரு 1 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் பிராணாயாமத்தையும் ஜபத்தையும் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ரஜோகுணமும் தமோ குணமும் கீழே போயிடும். ஆச்சாரியார் சொல்றது எல்லாமே சரியா புரிஞ்சுக்க முடியும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா விபரீத கிரகணம் அதுக்கு இன்னொரு பேரு தான். என்ன பேரு? விபரீத கிரகணத்துக்கு இன்னொரு பேரு பிராந்தி தரிசனம். பிராந்தி தரிசனம்னா என்னது அப்படின்னா பொய்யான பார்வை, ஃபால்ஸ் விஷன். ஃபால்ஸ் விஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. சரி, இது எங்க சுவாமி வரும் அப்படின்னா பாடம் படிக்கிறதுல மட்டும் இல்லை, அனுஷ்டானத்துல போகும்ல. இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீங்க தான் ஒரு டைமுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நீங்களாம் உங்க உபாசனையை நான் கொடுக்க வேண்டியதுதான் கொடுத்தாச்சு, நீங்க பண்ணிக்கீங்கன்னு சொல்லுவேன். இப்ப நீங்க நல்லா கிரகணம் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டான காலத்துல சரியா போகும். ஆனா நிறைய பேருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா மறந்துடுவாங்க. மறந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானத்துக்கு போயிடுவாங்க. அனுஷ்டானத்துல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராவல், இன்னர் டிராவல்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்னர் டிராவல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷன்ஸ் வரும், நிறைய விதவிதமான ஸ்டேஷன்ஸ்லாம் வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் நம்ம நிக்கிற இடம் இதுதான், இன்னும் போக வேண்டிய இடம் இது, நமக்கு முந்தின ஸ்டேஷன் இது, இப்ப நிக்கிற ஸ்டேஷன் இது, நமக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன் இதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன பண்ணுவேன், இதுல வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்றேன் அப்படின்னா, லாங் டிராவல் பண்றேன் அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருவேன். அந்த ட்ரெயின் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் எங்கெல்லாம் போகும், எங்கெங்கெல்லாம் நிற்கும்,
எத்தனை நிமிஷம் நிற்கும், எத்தனை செகண்ட் நிற்கும், லஞ்சுக்கு எங்க நிற்கும், டின்னருக்கு எங்க நிற்கும், இதெல்லாத்தையும் அந்த ஒரு இதுல வந்து லிஸ்ட்ல இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், பொழுதுபோக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் இது, அடுத்த ஸ்டேஷன் இது அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் அதை பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அடுத்த ஸ்டேஷன் இது வரப்போகுது, இங்க ஸ்பெஷல் இது, இதை கவனிங்க, பக்கத்துல வந்து இந்த நதி வரும், இங்க இருந்து இந்த ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷன் போகும்போது இந்த நதி வரும், பேர் இது எழுதியிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணிட்டே போவோம். போன ஸ்டேஷன் போயிடுச்சு, அது இப்போ இந்த ஸ்டேஷன் இது இங்கே வரப்போகுது, இனி ஃபியூச்சர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் அங்கே போயிடுவோம், இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே போயிடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இதை தான் நான் டீச் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, எந்த கடந்து வந்திருக்கீங்க, இனி எங்கே அடுத்த ஸ்டெப்பு போகணும், இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம்னு பேர். இந்த 3 தெரிஞ்சே இருக்கணும். ஆனால் இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியார் சொன்னதை மறந்துட்டு என்னோட சிஷியர்கள் 2 பேர் இருக்காங்க, மறந்துட்டு நான் படிச்சு சொல்லுவேன், ஜி நீங்கள் நிற்கிறது இந்த இடம் நிற்கிறீங்க, இந்த இடத்துல இருக்கீங்க, இதுலேருந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த காரியத்தை பண்ணுங்க, இதுலேருந்து மேலே போகணும் அப்படின்னு என்ன சொன்னாலும் அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னு கேட்டால் ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. அந்த ஃபிக்ஸ் ஆகிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நின்றுவாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிராந்தி தரிசனம்னு பேர். பிராந்தி தரிசனம்னு சொல்லலாம், இல்லைன்னா விபரீத தரிசனம்னு சொல்லலாம். பிராந்தினா என்ன அர்த்தம், மயக்கம்னு அர்த்தம். எங்க இருக்கேனா அப்படின்னு தெரியாம போறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேனா தெரியாம போறேன், இதுக்கு பேர் பிராந்தி தரிசனம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் இந்த பிராந்தி தரிசனம் பண்ணதோட இன்னொன்னு, ஆமா இதே வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா விபரியோ மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம், ஏற்கனவே சூத்திரம் பார்த்தோமா, அதோட கனெக்ஷன் பண்ணிக்கங்க. இதை விபரீத ஞானம்னா பொய்யறிவுன்னு அர்த்தம், மித்யா ஞானம் விபரியம், அதே தான் இந்த இடத்துல பிராந்தி தரிசனம்னு போயிட்டு. சரி, இதுக்கப்புறம் அடுத்தது என்ன சுவாமி அப்படின்னா, அப்ப பிராந்தி தரிசனம்னாலும் என்னது, தாமசம். இந்த அவிரத்திக்கு விட்டுட்டோமே, அவிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா ராஜசம், காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம் சொல்லியிருக்கமா, அந்த ஸ்லோகம் தான் இது. அப்ப போகத்துல இச்சை உண்டாகக்கூடிய அவிரதி ராஜச அம்சம். அதுக்கப்புறம் பிராந்தி தரிசனம் தாமச அம்சம். அதுக்கப்புறம் அலப்த பூமிகத்வாத், இல்ல அலப்த பூமிகத்துவ, அலப்த பூமிகத்துவ, அதை மாற்றி சொல்லியிருக்கேன். அலப்த பூமிகத்துவ, கால் எழுத்து எடுத்துருங்க, இன்னும் நகாரத்தை எடுத்துருங்க. அலப்த பூமிகத்துவ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிசங்கு சொர்க்கம்னு பக்கத்தில் எழுதிங்க. சிம்பிள், திரிசங்கு சொர்க்கம் பக்கத்தில் எழுதிங்க. திரிசங்கு சொர்க்கம்னா என்ன அர்த்தம், பூமி, சொர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்கு. இவர் என்ன பண்ணார், நம்ம யாரு, விஸ்வாமித்திர மகரிஷி. விஸ்வாமித்திர மகரிஷி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிசங்குக்காக ஒரு புது சொர்க்கத்தையே கிரியேட் பண்ணார். சொர்க்கம் இல்லை, சைனா மேக், நம்ம தான் சொல்றோம்ல, சைனா மேக் சொர்க்கம் மாதிரி திரிசங்கு சொர்க்கத்தை உண்டு செய்தார். அதே மாதிரி மார்க்கத்துல, யோக மார்க்கத்துல நம்ம போயிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிருக்கோம், எத்தனை படிச்சு வச்சிருக்கோம் ஞாபகம் வச்சுங்க. யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பூமிகளை பத்தி பார்த்திருக்கோமா, சித்த பூமிகள். இதை ஏன் திரும்ப திரும்ப முன்னாடி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு நமக்கு ரொம்ப சாலிடா தெரியணும். நான் மூடத்துல இருக்கனா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா க்ஷிப்தத்துல இருக்கனா, விக்ஷிப்தத்துல இருக்கிறனா, ஏகாகிரத்துல இருக்கனா, இல்ல நிருத்தத்துல இருக்கிறான்னு பக்காவா தெரியணும் நமக்கு. நான் சொல்றேன், நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷிப்த பூமியில டாப் லெவல்ல இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்கவுங்க எடை போட்டுங்க பொதுவா. அப்ப தர்மத்துல இச்சை இருக்கும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல ஈடுபடுவோம், நல்லா உண்டாகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ கீழேயும் இறங்கும், நல்லா இழுத்து போத்து படுத்து தூங்குவோம். அப்ப என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு. அப்போ உங்க எல்லாத்துக்கும் விபரீத தரிசனம், பிராந்தி தரிசனம் இல்லாம நீங்க என்ன பண்ணணும், உங்களை நீங்க எங்க இருக்கீங்கன்னு எந்த ஒரு தப்பான ஒப்பீனியன், சூப்பர் காம் இதெல்லாம் வரக்கூடாது. நம்மளை பத்தி கரெக்டா புரிஞ்சு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சாஸ்திரத்தை வச்சு டிஃபைன் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அது மாதிரி பண்ணாதவங்க யோகத்துல போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூமியில இருந்து இன்னொரு பூமிக்கு ஷிஃப்ட் ஆகணும். அதுக்கு நடுவுல போய் எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி மாட்டிப்பாங்க.
இந்த மனஸ்தத்துவம் சித்த தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு தேன் கூடு மாதிரி. மனசுல புரிஞ்சுங்க. தேன் கூட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸா இருக்கா. இந்த ஹனிபி என்ன பண்ணும், அந்த ஹனிபி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல போய் உள்ள போய் உட்கார்ந்துரும். உள்ள போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா வெளியில தெரியுமா நமக்கு? வெளில இருந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார தேனி உள்ள போனது வெளியில தெரியவே தெரியாது, ஹனிபி போனது. அதே மாதிரி சித்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேன் கூடு மாதிரி. இந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஹோல்ஸ்ல போய் இது வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிடும். நடுவில் டெம்பரவரியா செட்டில் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்தி அடைஞ்ச மாதிரியே இருக்கும். திருசங்கு சொர்க்கம் மாதிரியே இருக்கும். அதான் திருசங்கு சொர்க்கம் சொல்றேன். அடைய வேண்டிய இதை வந்து லட்சியத்தை அடையாம கிளம்பணும். இடத்துல இருந்து கரெக்டா கிளம்பி இருக்கோம். நம்ம இடத்துல இருந்து கிளம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே லட்சியத்தை அடையாம டெஸ்டினேஷனை பிராப்தி பண்ணாம நடுவுலையே எங்கேயாவது லாக் ஆகி அங்கேயே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு பேரு அலப்த பூமி தத்துவம் அப்படின்னு பேரு. நிறைய பேரு என்னோட சன்னியாச ஜீவனத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல சாதகர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மாட்டினவங்க இப்பவும் திருவண்ணாமலையிலையும் ரிஷிகேஷ்லயும் ஹரித்வார்லயும் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா முக்தி அடைஞ்ச மாதிரியே இருப்பாங்க. சலனமே இருக்காது. திருவண்ணாமலைக்கு வாங்க, ரமணாசிரமத்தை சுத்தி டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக் ஆகி நின்றுவாங்க. இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அப்படியே செவுத்தை பார்த்துட்டு நிக்கிற நிறைய பேர் பார்ப்பீங்கல்ல. செவுத்தை பார்த்துட்டு நிற்கும், மரத்தை பார்த்துட்டு நிற்கும். இதே மாதிரி வந்து திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா மெடிடேட் பண்றவங்க நிறைய பேர் திருவண்ணாமலையா இருக்கு, ரிஷிகேஷ் ஹரித்வார் எல்லா இடத்துலயும் அதே மாதிரி தான். இந்த ஸ்பிரிச்சுவல்ல வந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடைஞ்ச மாதிரியே ஒரு இடத்துல போய் லாக் ஆயிடுவாங்க. திரும்ப எடுக்க முடியாது. லாக் ஆயிட்டாங்க அப்படின்னா திரும்ப வெளியில வர்றதுக்கு கீ தெரியாது, எப்படி வெளியில வரணும்னு தெரியாது. தெரியாம அங்கேயே மாட்டிப்பாங்க. அவங்க நினைப்பாங்க நம்ம அடைஞ்சாச்சு அப்படின்னு. எப்படி இருப்பாங்க அப்படின்னா மரத்தை பார்த்து அப்படியே நிற்பாங்க. பதில் கேட்டீங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. எந்த ஸ்புரணமும் இருக்காது. முக்தன் மாதிரியே இருக்கும். ஆனா அறிவு வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த மூடனா இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஆக்ஷன் அவங்களோடதெல்லாம் பாத்தீங்கன்னா அச்சல தத்துவமாவே இருக்கும். ஒருவேளை ஜீவன் முக்தனாவே இவங்கள நம்ம தான் தப்பா கணக்கு பண்றோமோ, இவங்க ஜீவன் முக்தனா தான் இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பூமியையும் அடையாமல் நடுவுல லாக்காயி நிக்கிறதுக்கு பேர் தான் அலப்த பூமி தத்துவம் ஆயிடுச்சு. இது ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயத்துல ரொம்ப இது பண்ணி வச்சுங்க. நமக்கு என்ன முக்கியமா நடக்கும்னா பிராந்தி தரிசனம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பிராந்தி தரிசனத்தினால உண்டாகக்கூடியது அலப்த பூமிகத்துவம். இந்த அலப்த பூமிகத்துவமும் எதோடது அப்படின்னா தாமசத்தோடது. அதுக்காக தான் நான் ஏன் நிறைய பேசுறேன் தெரியுங்களா உங்களுக்கு? ஏன் நிறைய பேசுறேன் தெரியுங்களா? எவ்வளோ அம்சங்கள் இருக்கோ நான் மேக்சிமம் ட்ரை பண்ணுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் எந்த அம்சத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிராந்தி உண்டாயிடக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிப்போம். அப்போ அதுக்காக தான் முயற்சி பண்ணி எதெல்லாம் இருக்கோ சுற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறது. இவ்வளோ பேசுறது அதுக்காக தான். ஷார்ட்டாக 2 கிளாஸில் சொல்லிட்டு போயிடலாம். இதாங்க வியாதி தியானம் சம்சயம் அப்படின்னு பேரை சொல்லிட்டு அப்படின்னு போயிடலாம். இதில் இவ்வளோ வீரியமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதுனால தான் இவ்வளோ பேசுகிறாங்க. அப்ப முக்கியமானது சாதகர்கள் ரொம்ப கவனமா இருக்கிறது யோகத்துல உள்ள போகும்போது பிராந்தி தரிசனத்தையும் அலப்த பூமிகத்துவத்திலையும் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அனவஸ்திதானி அனவஸ்திதத்துவானி. அனவஸ்திதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்திதத்துவம். அதே வந்து ஆஸ்திதத்துவம் நல்லா பூரணமா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேரு ஆஸ்திதத்துவம்னு பேரு. அதே வந்து அது ஆகாம போச்சு அப்படின்னா நிக்க முடியாம போச்சுன்னா அனவஸ்திதம் அப்படின்னு பேர். என்ன அப்படின்னா தன் நிலையில் நிற்காததுன்னு அர்த்தம். தமிழ்ல சொன்னீங்கன்னா தன் நிலையில நிக்காம போறது. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போதே தான் தன்னில் நிற்றல்னு சொல்லியிருக்கோம். சமாதிக்கு என்ன பேர் சொல்லிருக்கோம்? ஸ்வஸ்வரூபே அவஸ்தான். இதான மோட்சத்துக்கு 3வது சூத்திரம் சொல்லிட்டு ஸ்வஸ்வரூப் ததா திருஷ்டுக்கு ஸ்வரூபே அவஸ்தானம் அதான் சொல்றோம். ஆனா யோகத்துல போகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மேல போயிடுவாங்க. மேல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல சஸ்டெயின் பண்ண முடியாம என்ன ஆயிடுவாங்கன்னா திரும்ப கீழே இறங்கிடுவாங்க. திரும்ப மேலே ஏறுவாங்க, திரும்ப கீழே இறங்குவாங்க, மேலே ஏறுவாங்க, கீழே இறங்குவாங்க.
இதே மாதிரி தான் ஏறினதுல வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிட்டு நிக்கிற சாமர்த்தியம் இல்லாம போயிடும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனவஸ்திதத்துவம் அப்படின்னு பேர். சஸ்டெயின் பண்ண முடியாம போறது. நீங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பழைய காலத்துல இப்பெல்லாம் இல்லை, இப்பெல்லாம் ரொம்ப கிரிக்கெட் டீம்லாம் செலக்டர்லாம் கொஞ்சம் நல்லா பண்றாங்க. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 2005க்கு முன்னாடிலாம் 2000க்கு முன்னாடிலாம் ரொம்ப மோசம். ஒரே ஒரு செஞ்சுரி அடிப்பாங்க ஒரு பிளேயர். ஒரு செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 50 இன்னிங்ஸ் விளையாடுவான், அடிக்கவே மாட்டான். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 50 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிப்பான். அதை வச்சு ஜீவனை ஃபுல்லா ஓட்டிட்டு போயிடுவாங்க. கேட்டா அவன் பெரிய பிளேயர் பாரு, என்ன பிளேயர் பண்ணாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த தோனின்ற பிளேயரை வந்து நாம் ஏன் கொண்டாடுறோம் தெரியுங்களா? தோனியையோ இல்லை வந்து விராட் கோலியையோ கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்னா, இந்த 2 பேர்ட்டையும் இருக்கிற சாமர்த்தியம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்தை நம்ம பிராப்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பிராப்தி பண்ணதுல இருந்து கீழே இறங்க கூடாது. மனசுல நல்லா வச்சுங்க. யோகத்துல வந்து ஒன்னு அடைஞ்சோம் அப்படின்னா அதை சஸ்டெயின் பண்றதுக்காக போராடணும், அதை சுவாபாவிகமா மாத்திக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்துல போறவங்க எல்லாம் நம்ம ட்ரெடிஷனல் என்ன தெரியுங்களா, எடுத்தோட பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாது. நான் அதான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், முதல்ல ஓங்கார உபாசனை லைஃப் லாங் போக போகுது. அப்ப லைஃப் லாங் போக போகுது அப்படின்னும் போது என்ன பண்ணணும், சின்ன 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 டார்கெட்டை வச்சுக்கணும். சின்ன சின்ன டார்கெட் என்னது, பிராணாயாமம் பண்றீங்களா, 12 பிராணாயாமம் பண்ணுங்க. இந்த 12 பிராணாயாமம் பூரகம் ரேச்சகம், பூரகம் கும்பகம் ரேச்சகம், 12 ஓங்காரம் சொல்லுங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் பண்ணுங்க. 6 மாசம் 1 வருஷம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி 1 வருஷம் பண்ணும்போது அது என்ன ஆகும் தெரியுங்களா, முதல் 1 மாசம் சிரமப்பட்டு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 2வது மாசம் ஓரளவு ஃப்ரீ ஆயிடுவீங்க. 3வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஈஸி ஆயிடும். அப்புறம் ஒரு 6 மாசம், சரி 3வது மாசமே ஆயிடுச்சு சாமி திரும்ப வந்துடலாம், வரக்கூடாது. 3 மாசத்துல உங்களுக்கு ஈஸி ஆயிட்டா கூட அதை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சுவாபாவிகமா மாத்துறதுக்காக தான் மீதி இருக்கிற 9 மாசம். அப்போ 9 மாசம் நீங்க அந்த ஓங்காரத்துல 12 பண்றீங்க அப்படின்னா அப்ப அந்த 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நேச்சுரல் சுவாசமே உங்களுக்கு எப்படி இருக்கும், பிரயத்தனமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா நீங்க வந்து கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி என்ன பண்ணலாம், ஈஸியா அதை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12 வந்து பாத்தீங்கன்னா 12 வச்சுக்கிட்டு 12 16 இல்லைன்னா 12 20 12 அது மாதிரி வரணும். அது மாதிரி 1 வருஷம் இப்படி ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், சின்ன சின்ன சின்னதா அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சஸ்டெயின் பண்ணணும். மந்திர ஜபத்தை பண்றீங்க அப்படின்னா அவசரம் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு 20 நிமிஷம் சுவாமி நான் உட்கார்றேன் சுவாமி, டெய்லி 20 மினிட்ஸ் உட்கார்றேன். ஆனா 20 மினிட்ஸ் 6 to 6:30 உட்காருவேன் அப்படின்னா 6 to 6:30 எந்த காரணத்தை கொண்டு அதை மறக்கவே கூடாது. டெய்லி அதை அபியாசம் பண்ணணும். 20 மினிட்ஸ் கன்சிஸ்டன்சி. இதை பண்ண 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 உங்களுக்கு என்ன பலம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 வருஷம் அப்படி பண்றீங்க அப்படின்னா ஆட்டோவா என்ன ஆயிடும் அப்படின்னு, இப்போ எனக்குலாம் நிறைய கிளாஸ் டெய்லி பேக்கப் ஆகிற டைம் இருக்கு பாத்தீங்களா, அது தன்னால வந்துடும். நான் டைம் எடுத்து எந்த அலாரம் வைக்கிறதுல எதுவும் இல்லை. நான் கரெக்டாக என்னோட ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். பார்த்தா கரெக்டாக 5 நிமிஷம் முன்னாடி இருக்கும், 5 நிமிஷம் பின்னாடி இருக்கும். இவ்வளவுதான். அப்போ அந்த மைண்டு வந்து நம்மளோட பாடி மைண்டு நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் பண்ணும்போது அது என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடுது அந்த செல்லுக்கெல்லாம். அப்போ பிரெயின் செல்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோவா காரியம் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களோட பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் ஆட்டோவா காரியம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ உங்க பிரயத்தனம் என்ன ஆயிடும், ஈஸியா ஆயிடும் உங்களுக்கு. அதுக்காக தான் அப்போ நம்ம ஸ்டேர் கேஸ் ஏறும் போது நம்ம ஸ்டேயிங் பிளேஸ் நம்ம சொல்றோம்ல, அங்கங்க ஒரு 20 படிக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்டே பண்றதுக்கு ஒரு வச்சிருக்கோம்ல. எதுக்காக தெரியுங்களா, மேல இருந்து கீழே விழுந்தாலும் நீங்க எங்க வந்து நிற்பீங்க, அடுத்த ஸ்டே பிளேஸ்ல தான் வந்து நிற்பீங்க. கட 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 கடன்னு அந்த ஸ்டே பிளேஸ் வைக்காம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிருவீங்க, மேல இருந்து உருட்டி விட்டா கீழே கிரவுண்ட்ல வந்து நீங்க நிற்பீங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் நடுவில் ஸ்டே பிளேஸ் வைக்கிறது. அதே மாதிரி தான் அனுஷ்டானத்துல என்ன பண்ணணும், ஒன்னை அச்சீவ் பண்ணி அடுத்தது அதுல நிக்கணும். அதுக்கப்புறம் அதுல நின்று அபியாசம் பண்ணி அடுத்தது, அதுல நின்று அபியாசம் பண்ண அடுத்தது, அதுல நின்று அபியாசம் பண்ண அடுத்தது. இப்படி மெதுவா மெதுவா போகும்போது கீழே விழுந்தாலும் கிரவுண்டுக்கு போக மாட்டீங்க, கீழே இருக்கிற ஸ்டெப்புக்கு தான் வந்து நிற்பீங்க. ஆயிடுச்சா? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நிக்கிற தன்மை தான் நிஷ்டை அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன பேரு, நிஷ்டை. நிக்கிற தன்மைக்கு தொடர்ந்து நிற்றலுக்கு பேரு நிதராம் திஷ்டதி, நிஷ்டைன்னு பேரு. இந்த அனவஸ்திதத்துவத்துக்கு ஆப்போசிட் என்னது, நிஷ்டை.
நிஷ்டை கை கூடாம போச்சு அப்படின்னா, நிஷ்டை அடைய முடியாம போச்சுன்னா, தான்ல நிக்க முடியாம போச்சுன்னா அதுக்குதான் பேரு அனவஸ்திதத்துவம் அப்படின்னு பேரு. தான் தன்னில நிக்காது அப்படின்றது எங்க வேணா நடக்கலாம். இப்ப யாராவது பாத்தீங்கன்னா 12 பிராணாயாமம் ஆரம்பிக்கிறாங்க, இல்லைன்னா பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஓங்கார ஜபத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 4 நாள் பண்ண முடியுது சாமி. எனக்கு அப்பப்போ போன் வரும். நம்ம ஸ்டூடெண்ட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் நிறைய பேர் நல்லா பண்றாங்க, நிறைய நல்ல எல்லாத்துக்கும் ஒரு எபிலிட்டி வந்துருச்சு, வீரியம் வந்துருச்சு எல்லாத்துக்குமே. ஆனாலும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த லேசியா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்பப்போ கிளாஸ்க்கு வருவாங்க, அப்பப்போ போயிடுவாங்க. அவங்களாம் என்கிட்ட சாமி, நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், சாமி 4 நாள் ஜபம் பண்ண முடியும் சாமி, அதுக்கப்புறம் 4 நாள் பண்ண முடியும் சாமி, திரும்ப 4 நாள் பண்ணுவோம் சாமி, அதுக்கப்புறம் விட்டு போயிடும் சாமி. அப்ப என்ன ஆகுதுன்னா கன்சிஸ்டன்சி இல்லை. அப்ப அதுல தொடர்ந்து அவங்களால நிக்க முடியாது. அப்போ எந்த இடத்தை எந்த சாதனையில எடுத்திருக்கோமோ அந்த சாதனையில தொடர்ந்து நிக்கிறதுக்கு பேரு அவஸ்திதம்னு பேரு. அதோட பூரணமா நிக்கிறதுக்கு பேரு அவஸ்திதம். சேர்த்துக்கணும், ஆவஸ்திதம்னு பேரு. அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவஸ்திதத்துக்கு ஆப்போசிட் அனவஸ்திதத்துவம், நிலை பெற முடியாமல் போகுதல். இது எங்க நடக்கும் சுவாமி? எல்லா ஸ்டேஜ்லயுமே நடக்கும். கிளாஸுக்கு வர முடியுது சாமி, 2 நாள் வந்தா 4 நாள் வர முடியும் சாமி, அப்ப என்ன அர்த்தம்? வீக்னஸ் அர்த்தம். அப்போ இதுவும் முக்கியமானது. இதுக்கு என்ன சுவாமி காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 காரணம் இருக்கு. ரஜோகுணமும் தமோ குணமும் 2மே காரணம் இதுக்கு. பிரதானம் எது சுவாமி அனவஸ்திதத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ஷேபம்னு பேரு. ரஜோகுணம். ரஜோகுணம் தான் பாத்தீங்கன்னா அனவஸ்திதம் உண்டாகிறதுக்கான காரணம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ரஜோகுணத்தினாலும் நிக்க முடியாம போகும், தமோ குணத்தினாலையும் நிக்க முடியாம போகும். பிரதான காரணம் ரஜோகுணம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் சொல்லியாச்சு. சரி, இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்னது? ஆமா, அத நான் முன்னாடியே உங்க சூத்திரத்திலே கரெக்ட் பண்ண சொல்லிட்டேன். நான் சூத்திரத்திலேயே அலப்த பூமிகத்துவ சூத்திரத்துல அலப்த பூமிகத்துவான்னு இருக்கு, அதை அடிச்சிருங்கன்னு இருக்கேன். அதே மாதிரி அவஸ்திதத்துவானின்றதுல ஒரு நான் போட்டுங்க, அனவஸ்திதத்துவம்னு போட சொல்லியிருக்கேன். அனவஸ்திதத்துவம் நான் போட கரெக்ஷன், நேற்றே பாடத்துல நான் கரெக்ஷன் சொல்லிட்டேன். அனவஸ்திதத்துவம், அவஸ்திதம், அவஸ்திதத்துவத்துக்கு ஆப்போசிட் அனவஸ்திதத்துவம். ஆயிடுச்சா? எத்தனை ஆயிடுச்சு பாருங்க. மொத்தம் வியாதி 1, அதுக்கப்புறம் ஸ்தியானம் 2, அப்புறம் சம்சயம் 3, பிரமாதம் 4, ஆலசியம் 5, அவிரதி 6, 7 பிராந்தி தரிசனம் 7, 8 பாத்தீங்கன்னா அலப்த பூமிகத்துவம், 9 பாத்தீங்கன்னா அனவஸ்திதத்துவம். 9 அந்தராயங்கள். சரி, இது எல்லாம் வந்தா என்ன பண்ணும் சுவாமி? இதுல ஏதாவது 1, 2 இருந்தாலோ இல்ல 1 இருந்தாலும் கூட என்ன பண்ணுனா, இது எல்லாம் சித்த விக்ஷேபாகா. இது எல்லாம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் சித்தத்தை விக்ஷேபப்படுத்தக்கூடியவைகள், சித்தத்தை சஞ்சலப்படுத்துறது. வியாதி வந்தா எப்படி சுவாமி? நல்லா கவனிங்க. வியாதிலாம் பாத்தீங்கன்னா வரணும். நமக்கு வந்தாதான் நம்ம என்ன நிக்கிறோம், எங்க நிக்கிறோம், என்ன நடக்குது எல்லாம் ஆராய்ச்சி பார்க்க பண்ண முடியும். உடனே பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு மயங்கிறாதீங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. வியாதினா என்னன்னு பார்க்கணும். வியாதி என்ன நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர், ரோகம் இருக்குல்ல, ஜுரம் வருது. ஜுரம் வரும்போது பாத்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். நான் நல்லா வாட்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஆன்டிபயாட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கிளியரா வாட்ச் பண்ணுவோம். மனசை பாத்தீங்கன்னா நல்லா உலுக்கி விட்டுங்க. ராத்திரி எல்லாம் தூக்கம் வராம இங்க அங்க புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே வேவரிங் ஆயிடும். சித்தத்தை பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தினால விக்ஷேப பண்ணும். ரொம்ப முறிக்கும், உடம்பே முறிக்கும் ரஜோகுணத்தோடது. ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. மனசு என்ன ஆகுதுன்னு பாருங்க. வியாதி வரும்போது டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 98 டிகிரிஸ் மேல இன்க்ரீஸ் ஆக 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 உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பித்த நாடிகள் அதிகமா ஆக்டிவேட் ஆகும் பாடி டெம்பரேச்சர்னால. அதனால ரஜோகுணம் உற்பத்தி ஆகும். ரஜோகுணத்தினால பாத்தீங்கன்னா வியாதியில சித்தம் சஞ்சலிக்க ஆரம்பிக்கும். நிறைய பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும் தாட்டு. சம்பத்தம் இங்க ஓடும் அங்க ஓடும். மற்ற நாளத்துல ஓடுற வேகத்தை காட்டிலும் இந்த இதுல ரோகத்துல ஜுரத்துல பாத்தீங்கன்னா அதிகமா சஞ்சரிக்கும். ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அவன் இங்கே படுத்திருக்க மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ளார பெரிய சஞ்சலம் போயிட்டு இருக்கும் வியாதி. அதுக்கப்புறம் தியானம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? தியானம் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா செயலின்மைக்கு போயிடுவீங்க. தமோ குணம் சித்தம் என்ன ஆயிடும்? ஆக்டிவா சத்துவ குணத்தில் இல்லாம தமோ குணத்துக்கு போயிடும். ஒன்றும் இதாகாது, அப்படியே இருக்கும், ஸ்தம்பிச்சு போயிருக்கும்.
நான் போன வாரத்தை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானத்துல தான் இருந்தேன். மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முக்த அவஸ்தையில இருக்க மாதிரியே இருக்கும். பார்த்தா வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்கும் சித்தம். ஆனா அது என்னது? தாமசம். அது தியானம்னு பேரு. சம்சயம், சந்தேகம் இருக்கிறவனுக்கு வந்து சித்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. நான் பாத்துக்கேன், சந்தேகப்படுறவன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு இங்க அங்க அல்லாடிக்கிட்டு இருக்கும், ஒரு இடத்துல உட்கார முடியாது, சித்தம் சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும் சந்தேகம் உடையவனுக்கு. பிரமாதம் இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும்? தாமசம், பிரமாதம், அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருப்பான். அதுக்கப்புறம் ஆலசியம், கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருப்பான், ஒரு இடத்துல இருந்து எந்திரிக்கவே மாட்டான். அவிரதி, அவிரதி ரஜோகுணத்தோடது. அவன் என்ன பண்ணுவான்? இங்க அங்க அல்லாடிக்கிட்டு இருப்பான், போகத்துக்காக, விஷய போகத்துக்காக அலைஞ்சு திரிவான். அப்பவும் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நிலையா இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பிராந்தி தரிசனம் இருக்கிறவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 கோட்டி. பிராந்தி தரிசனம் இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா எருமாடு மாதிரியும் இருப்பான். இல்ல அப்படின்னா பிராந்தி தரிசனம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? நிறைய ஆக்டிவா வந்து நிறைய பேர் உலகத்துல அடைஞ்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகம் பண்றேன்னு ஊரெல்லாம் கர்மம் பண்ணிட்டு இருப்பான். நிறைய சன்னியாசிகள் பார்த்துருக்கு. அப்ப என்ன, அடைஞ்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது பிராந்தி தரிசனம். ஊர்ல இருக்க நிறைய பேருக்கு தன்னை அடைஞ்சிட்டனே நினைச்சுக்கிட்டு இருக்கான், அடையாமையே. அதுக்கு பேர் பிராந்தி தரிசனம். அதுக்கப்புறம் அலப்த பூமிகத்துவம்னு என்ன அர்த்தம்? நடுவுல திருசங்கு சொர்க்கத்துல மாட்டிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிப்போம் நடுவுல. இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல போகாம சாதாரண எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்று இருக்கும். நீங்க அனுபவப்படணும்னா, கன்னியாகுமரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்கு. கன்னியாகுமரியில இருந்து துவாரகாவுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு நினைக்கிறேன். ஐயோ, ஸ்பெஷல் ட்ரெயின். நான் ஒரு வாட்டி போய் மாட்டிட்டேன். ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா நரகம்னா என்னன்றது நம்ம பார்க்கலாம், எவ்வளவு ஸ்லோவா போகும் அப்படின்னு. என்ன பண்ணுவான்? எந்த ட்ரெயின் போனாலும் ஊருக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்டேஷன் இருக்காது, இந்த பக்கம் ஸ்டேஷன் இருக்காது. 2 ஸ்டேஷனுக்கு நடுவுல என்ன பண்ணுவான்? கிராசிங் அப்படின்னு போட்டுருவான், சிக்னலுக்காக. வேற ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். இவன் எல்லாத்துக்கும் வழி விட்டு வழி விட்டு வழி விட்டு இவன் நின்றுகிட்டே இருப்பாங்க. அந்த நடுவுல, ஸ்டேஷனுக்கு நடுவுல நிக்கிற இடம் இருக்குல்ல, ஒரு டீ கிடைக்காது, ஒரு ஃபுட் இருக்காது, ஒரு தண்ணி இருக்காது, ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது, காடு மனாந்தரமா இருக்கும். இதுக்கு பேர் தாங்க அலப்த பூமிகத்துவம். சொர்க்கமும் இருக்காது, பூமியும் இருக்காது, நடுவுல போய் எங்கேயாவது மாட்டிக்கிறோம். அப்படி இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் ட்ரெயினை விட்டு கீழே இறங்குவான், மேலே ஏறுவான், கீழே இறங்குவான், மேலே ஏறுவான். நீங்க ட்ரெயின் நடுவுல மாட்டிக்கிச்சுன்னா தெரியும் பாருங்க, எல்லாத்துக்கும் அன்ஈஸியா இருக்கும். ட்ரெயின் உள்ள உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம், என்னடா இது போக மாட்டேங்குது, ட்ரெயின் இங்க போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருக்கா? இதே மாதிரிதான் அலப்த பூமிகத்துவத்தை அடைஞ்சவங்களும் சாதனையில வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு முன்னாடியும் போக முடியாம பின்னாடியும் போக முடியாம அவஸ்தைப்படுவாங்க. அங்கேயும் சித்த விக்ஷேபம் இருக்கும். இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனவஸ்திதத்துவம். ஒரு இடத்துல நிலை பெற முடியாம போச்சுனாலும் சித்தம் சஞ்சலிச்சு போயிடும். நிறைய வயசான சாதுக்களை பார்த்திருக்கேன். வயசான சாதுக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாதனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 60 வயசு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சாதனையில இருந்து மெதுவா மெதுவா டைலூஷன் ஆயிடுவாங்க. ஆயிட்டு ஒரு சலிப்பு வந்துடும். என்ன சாமி, இது ஆஸ்திகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாஸ்திகனா மாறினா எப்படி பேசுவானோ அது மாதிரியே பேசுவாங்க சாதுக்கள். அதெல்லாம் அடைஞ்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சாமி அப்படின்ட்டு ரொம்ப அன்னீசியா, ரொம்ப துக்கி ஆயிருக்கிற சாதுக்கள் நிறைய பேர் நான் பார்த்தேன். அப்ப என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிலையில இருந்து வந்து அவங்களால அதை சஸ்டெயின் பண்ண முடியாம கீழே இறங்கி போகணும். அதுவும் சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபப்படுத்தக்கூடியது. இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா 9 அந்தராயங்களும் சித்த விக்ஷேபாகா, முக்கியமான லட்சணம். இவைகள் எல்லாம் சித்தத்தை விக்ஷேபப்படுத்தக்கூடியவைகள். தே அந்தராயாக, இவைகள் அந்தராயங்கள் என்று சொல்லப்படுகின்றன, பிரதிபந்தங்கள் என்று சொல்லப்படுகின்றன, அப்டகல்ஸ் என்று சொல்லப்படுகின்றன. பாஷத்துக்கு வந்து ஆச்சாரியர் ஆரம்பிக்கும் போது எண்ணிக்கையை சொல்லிட்டார். நவ அந்தராயாக. அந்தராயங்கள் எவ்வளோ? 9. இந்த 9ல சித்தஸ்ய விக்ஷேபாகா சக, இவைகள் என்ன பண்ணுனா சித்தத்தோட சஞ்சலத்தோடு கூடி, சகன கூடி சேர்ந்து, சித்தத்தோட விக்ஷேபத்தோடு சேர்ந்து, ஏதே சித்த விருத்திபிர் பவந்தி, இவைகள் எல்லாம் எங்க நடக்குதுன்னா சித்த விருத்திகளில் நடக்கின்றன. இந்த வியாதி, அதான் உங்களை எல்லாத்தையும் சொல்றேன், எது வந்தாலும் பார்க்க கத்துக்குங்க. பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா தலைவலின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த விருத்தி, ஜுரம்ன்றதும் ஒரு சித்த விருத்தி, எல்லாமே சித்த விருத்தி தான். சித்த விருத்தியில தான் இந்த 9 விதமான அந்தராயங்களும் சம்பவிக்கின்றன. பௌத்த மதத்துல வந்து முக்கியமானது சொல்லுவான், என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வம் விஞ்ஞானம். சர்வம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானவாதின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வெறும் தாட்டுங்க அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் வெறும் தாட்டு.
தாட்டுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை. தாட்டு வந்தா ரோகம் வந்துடும். தாட்டு வந்து வராம இருந்துச்சுன்னா தூக்கத்துக்கு போனோன்னு ரோகம் இருக்கா? தூக்கத்துக்கு போனோம்னா ஜுரம் தெரியல. ஏன் தெரியல தெரியுங்களா? அந்த சித்தவருத்தி இல்லை. தூக்கத்துக்கு ஏன் மெடிசன் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் அப்படின்னா, சித்தவருத்தி இருந்தா தான் தூக்கம் அந்த ரோகம்லாம் தெரியும். சித்தவருத்தி இல்லைன்னா எந்த ட்ரபிளும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சித்தவருத்திகளோட பரிணாமம் தான் இப்ப சொன்ன 9 அந்தராயங்களும். அப்ப இந்த 9 அந்தராயங்களும் சித்தத்தோட விக்ஷேபத்தோடு கூடி ஏத்தே சித்தவருத்தி பிகி பவந்தி, சித்தவருத்திகளோடு கூடியதாயிருக்கின்றன. சித்தவருத்திகள் தான், இல்லைன்னா வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஏதேஷாம் அபாவே, ரொம்ப அற்புதம். இதை அப்படியே ஹைலைட் பண்ணி வச்சுங்க. ஏதேஷாம் அபாவே ந பவந்தி பூர்வோக்தா சித்தவருத்தயா. ஏதேஷாம் ந அபாவே, இந்த ஜுரத்துல இருந்து ஆரம்பிச்சு 9 அந்தராயங்களும் இல்லாம போச்சு அப்படின்னா சித்தவருத்திகளும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும். நல்லா புரிஞ்சுங்க. சித்தவருத்தியோட சேர்ந்துதான் இவைகள் சம்பவிக்கும். இவைகள் இல்லாம போச்சுன்னா சித்தவருத்தி இருக்காது. சித்தவருத்தி இல்லாம போச்சுன்னா இவைகள் இருக்காது. என்ன எக்ஸாம்பிள்? தூக்கத்துல இங்க என்ன ஒன் சைடு தான் போட்டிருக்கு. இவைகள் இருந்தால், இந்த 9 அந்தராயங்களும் இருந்தால் சித்தவருத்திகள் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க போட்டிருக்கிறது. ஏதேஷாம் அபாவே ந பவந்தி. இந்த 9 ஏதேஷாம்னா இந்த 9 அந்தராயங்களும் அபாவே இல்லாமல் போச்சு அப்படின்னா சித்தவருத்திகள் ந பவந்தி, சித்தவருத்திகள் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது அப்படி ஆப்போசிட் போட்டீங்க அப்படின்னா சித்தவருத்திகள் இல்லை என்றால் இவைகள் இருக்காது. அடுத்த பாட்டை போட்டுங்க. எங்க சுவாமி எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம். தூக்கத்துல சித்தவருத்திகள் இல்லை. அதனால இப்ப சொன்ன 9 அந்தராயங்களும் டீப் ஸ்லீப்ல நமக்கு அறியப்படுவதில்லை. மயக்கம் ஆயிட்டீங்க அப்படின்னா கோமா ஸ்டேஜோ இல்ல வந்து மூர்ச்சா அவஸ்தையோ பிராப்தி பண்ணிட்டீங்க, அங்கேயும் சித்தவருத்திகள் இருக்காதா? அப்ப அந்த இடத்துலயும் இந்த 9 அந்தராயங்களும் இருக்காது. சமாதியில வந்து சித்தவருத்திகள் இல்லை. அப்ப சித்தவருத்திகள் சமாதியில இல்லாத காரணத்தினால சித்தவருத்திகள் இல்லாத இடத்துல அந்த சமாதியில இந்த 9 அந்தராயங்களும் இருக்காது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சித்தவருத்திகளோடு கூடிதான் இந்த 2 இருக்கும். அனன்யமா இருக்கும். ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்கும். அயுத்த சித்தம்னு பேர். இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல தர்க்க சாஸ்திரத்துல இதுக்கு பேர் என்ன பேரு? அயுத்த சித்தம்னு பேரு. அயுத்த சித்தம்னா என்ன அர்த்தம்? ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்கும், இது இருந்தா இது இருக்கும், இது இருந்தா இது இருக்கும். அப்ப சித்தவருத்திகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த 9 அந்தராயங்கள் இருக்கும். 9 அந்தராயங்கள் இருந்துச்சுன்னா சித்தவருத்திகள் இருக்கும். சொல்லியாச்சு. புரிய வச்சிருக்க முக்கியம். யோக சாஸ்திரம் படிச்சா வேதாந்தத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நான் நிறைய விஷயங்கள் இங்க இருந்துலாம் பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால இதெல்லாம் ஹைலைட் பண்ணிங்க. முக்கியமானது போட்டு வச்சு அதை கொண்டு வந்து படிங்க, யோசிங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் பிரத்யக்ஷமா தெரியும் உங்களுக்கு. பிரத்யக்ஷமா தெரியும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு இருக்கு. ஒவ்வொன்றா சொல்ற பாருங்க. வியாதின்னு என்ன சுவாமி? ஆச்சாரிய சொல்றார், தாத்து அசக் தாத்து ரச கரண வைஷமியம் பிரிச்சுக்கணும். தாத்து வைஷமியம். தாத்துனா என்ன சொல்லியிருக்கேன்? மொத்தம் எத்தனை தாத்துக்கள் நம்ம சரீரத்துல இருக்கு? எத்தனை தாத்து இருக்கு? 8 தாத்து. என்னென்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா त्वक् ஒரு தாத்து, சர்ம 2வது தாத்து, மாம்ச 3வது தாத்து. त्वक् சர்ம மாம்ச. त्वक्னா மேல் தோல், மேல இருக்கிற ஸ்கின். சர்ம அப்படின்னா இந்த மேல் ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற இன்னர் ஸ்கின். அதுக்கப்புறம் त्वक् சர்ம மாம்சம், உள்ள இருக்கிற ஃப்ளஷ் சதை மாம்சம் 3வது தாத்து. त्वक् சர்ம மாம்ச ருதிர ரத்தம், ருதிரம்ன்றது 4வது தாத்து. அதுக்கப்புறம் त्वक् சர்ம ருதிர மாம்ச. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தி. அஸ்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாவான்னு ஒன்று இருக்கு. ஸ்னாவான நாடிகளுக்கு பேர் ஸ்னாவான்னு பேர். 5வது ஸ்னாவா அஸ்தி. அஸ்தின்றது எலும்பு, போன்.
அதுக்கப்புறம் அஸ்திக்குள்ளார எலும்புக்குள்ளார இருக்கிறது மஜ்ஜா. மஜ்ஜான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டுக்கு பேர் மஜ்ஜான்னு பேர். அது எலும்புக்குள்ளாரையும் இருக்கும், மாமிசத்துக்கு மேலேயும் மூடி இருக்கும், 2 இடத்துல இருக்கும் அது. இதுக்கப்புறம் ஃபேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 தாத்துக்கள் முடிச்சதுக்கு அப்புறம் அஷ்டம தாத்துக்கு பேர் வீரியம், சுக்லம், சோனிதம்னு நம்ம சொல்றோம். இது 8வது தாத்து. இந்த 8 தாத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று விஷம அவஸ்தை அடைஞ்சாலும் என்ன ஆகும், உங்களுடைய மெட்டபாலிசம் என்ன ஆகும், மோசமாக போயிடும். இப்போ எனக்கு தெரியும், என்னோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் என்ன பண்ணும், என்ன மெட்டபாலிசத்தை பாதிக்குது அப்படின்னா அதுக்கு எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நான் பார்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கிறது. இது 8 தாத்துக்களோட வைஷமிய அவஸ்தா. வைஷமியம்னு அர்த்தம் விஷமத்தன்மையை அடைதல். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் வேற என்ன தாத்துக்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ரசம் இருக்கு. வாத பித்த கபம், வாத பித்த கபம் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரசம்னு சொல்றோம். வாத பித்த கபம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் தொகுத்தவற்றுள் 3 திருக்குறள்ல சொல்றதுக்கு கிளியரா 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து இருக்கு. வாத பித்த கபம் சொல்லக்கூடிய இந்த 3ம் கூடி ஒன்ன அதிகமாச்சினாலும், இன்னைக்கு காலையில இது வரைக்கும் வரவே இல்லை. காலையில நான் இப்போ செகண்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மாதிரி பார்த்தா ஒரே பித்தம், கசப்பா வந்து வாயில வந்து உமிழ் நீர் வந்து ரொம்ப ரொம்ப கசப்பு. வாமிட் பண்ணலான்னு பார்த்தேன், எனக்கு தெரியல அப்படின்னாலும் விட்டேன். நல்ல கசப்பு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கசப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பித்தம் அதிகமாகுதோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும். அப்போ இது என்ன பண்ணும் சுவாமி? வாமிட் பண்ணும், டைஜஷனை இன்டைஜஷன் ஆகும், இருக்கிற பாடியை வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ இந்த பித்தம் வந்து பார்த்தீங்கன்னா வாதமோ பித்தமோ கபமோ, எனக்கு எப்போவுமே கபம் தான், தொண்டையில எப்போவுமே கபம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஓங்காரம் சொல்றதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமான கபம். அப்போ வாத பித்த கபம் இருக்க அதிகமாச்சினாலும் கம்மியாச்சினாலும் நோய் செய்யும், வியாதி உண்டு பண்ணும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 3வது கரண. கரணனா என்ன அர்த்தம்? கரண வைஷமியம்னா என்ன அர்த்தம்? கால் வந்து நேற்று தேவையில்லாமல் இடிச்சுக்கிட்டேன். கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் வந்து நகம் காலடியில் என்னோட ஸ்கூட்டர் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அடிபட்டுருச்சு. நல்ல பிளட்டு வந்துச்சு, நல்லா வீங்கி போயிருக்கு. அப்போ என்னாச்சு, உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் ஆகிட்டே இருக்கு. இந்த பெயின் ஆகிட்டு இருக்கும்போது சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதை குடிச்சு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலம் ஆகிட்டே இருக்கு. எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. கரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம். இப்போ எனக்கு த்ரோட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கஷ்டமாக இருக்குது. இப்போ ரொம்ப ஃபோர்ஸாக பேசுகிறேன். ஏன் தெரியுங்களா? இன்றைக்கி பேசுகிறேன், எனக்கு நார்மலாக பேசுகிறேன் நான், அதனால ரொம்ப ஃபோர்ஸாக இப்போ பேச வேண்டியிருக்கு. அப்போ ஒரு பக்கம் த்ரோட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் என்ன இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் கொடுத்துக்கிட்டே இருக்குது, சித்தத்தை விக்ஷேபப்படுத்திக்கிட்டே இருக்கு, நார்மலாக பேசலை. அப்போ ஒவ்வொரு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கரணங்கள்னு சொல்லக்கூடியது எங்கேயாவது வைஷமியமாக இருந்துச்சுன்னா, விஷம அவஸ்தையில் இருந்துச்சுனாலும் வியாதின்னு பேர் அதுக்கு. அப்போ எனக்கு த்ரோட் பெயினும் ஒரு வியாதி, அதுக்கப்புறம் ஒத்த காது கேட்கல வியாதி, சுகர் இருக்கு வியாதி, கால் அடிபட்டு வியாதி. அப்போ என்ன அர்த்தம்? இந்த விஷயத்துலலாம் மைண்ட் என்ன பண்ணும், ஏக்க விஷயத்தில் நிற்காம மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துலேயும் போய் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். தலைவலி வந்துச்சுன்னா அது பக்கமும் போயிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போ சித்தம் ஒரு இடத்துல நிற்காது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்தியானம் என்னது? 2வது ஸ்தியானம்னா அகர்மண்யதா சித்தஸ்ய தெளிவாக போட்டார். சித்தத்தினுடைய செயலின்மை. சித்தத்துல செயலின்மை, செயலின்மைன்னு அர்த்தம் ஆக்ஷன் இல்லாமல் போறது. ஊரில் நிறைய பேர் வந்து என்னோட சிஷ்யர் ஒருத்தர் வருவாருங்க, ஐயோ ஒருத்தர் இருந்தார், இறந்து போயிட்டார், அப்படியே இருப்பாருங்க, பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே இருப்பார், பிள்ளையார் அசையாம இருக்கிற மாதிரியே இருப்பார். சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனே இருக்காது. யாராவது பார்த்தாங்க அப்படின்னா சாமி சமாதியில் இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. சமாதி இல்லை, சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா அகர்மண்யதா. அகர்மண்யத்தானா செயலின்மை. சித்தம் செயலின்மை இல்ல, செயல்படாம அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறதுக்கு பேரு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சம்சய. சம்சயம் அர்த்தம் உபயக்கோட்டி ஸ்பிருக்கு விஜானம் சியாத் இதம் ஏவம் ந ஏவம் சியாத் இது. இந்த சம்சயம்னா என்ன அர்த்தம்னா உபயக்கூட்டி ஸ்பிருக்கு விஜானம் சொல்லியாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல மாடர்ன் சயின்ஸ் பக்கமும் போகும்,
ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்சர் சொல்ற மாதிரியும் போகும், ஒரு பக்கம் ஏத்திஸ்டாவும் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியாகவும் இருக்கும். ஒரு இடத்துல இல்லாமல் இங்கே அங்கே போயிட்டே இருந்துச்சுன்னா, ஏதோ சொல்கிறாங்க சங்கர் சொல்கிறதும் பதஞ்சலி சொல்கிறதும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் எடிசன் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கோ, ஹாக்கிங் சொல்கிறது நல்லா இருக்கோ, ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறது நல்லா இருக்கோ அப்படின்னு இங்கே அங்கே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும், பைக் போலார் மாதிரி. சம்சயம் அப்படின்னா பைக் போலார் ப்ராப்ளம்னு எடுத்துக்க வேண்டியது. அப்படிப்பட்ட விஞ்ஞானம் எப்படி இருக்கும் ஆச்சாரியர் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதம் ஏவம் சியாத், சியாத் இதம் ஏவம், இது இந்த விதமாக இருக்கும்னு நினைப்பீங்க. இதை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நேயவம் சியாத், இல்ல இல்ல இப்படி இருக்காது. ஒரு பக்கம் சொல்லுவீங்க இது இப்படி இருக்கும் அப்படின்னு, அடுத்த தாட்டு வரும் இல்ல இல்ல இப்படி இருக்காது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா தாட்ஸும் உங்களுக்குள்ளாரியே ஒன்று நினைப்பீங்க, அது இன்னொரு தாட் வந்து அதை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ. நான் அதால் தான் லட்சணம் சொல்றேன். மனசு வந்து எப்பவுமே சந்தேகத்தை உடையது. அதால் தான் ஆச்சாரியர் கீதால 2வது சாப்டர் சொல்லும் போதே சொல்லுவார், புத்தவு சரணம் அன்பிச்ச, புத்திக்கு சரணாகதி பண்ணுங்க. பகுசாக்கா ஹெனந்தாஸ்ட புத்தையோ அபயவசாயினாம், கீதால 2வது சாப்டர்ல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கிளைகளா படர்ந்து இருக்குன்னு வச்சுங்க. இந்த மனசு வந்து பல விஷயங்கள்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரிம் பண்ணாத மரம் மாதிரி இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம், எல்லா இடத்துலையும் சந்தேகம் உண்டாகும். நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற காரியத்துல ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும், நல்ல கன்விக்ஷன் ஆகணும், நல்ல கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி கிராஸ் செக் பண்ணி 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 என்ன ஆயிடணும், புத்தி தத்துவமா மாறிடணும். அப்ப எப்பவுமே புத்தி தத்துவத்தை ஆசிரியம் பண்ணீங்கன்னா சாலிடா இருப்பீங்க. இந்த மனசுல இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய விஷயங்களை கிராஸ் செக் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், டவுட் வரும், அப்புறம் நம்ம நம்பிக்கை வரும், எல்லா பக்கமும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும். அதனால வந்து ஆச்சாரியர் இங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இவ்வாறு இருக்கும்னு சொல்லும், அதுக்கு அடுத்த தாட் சொல்லும் இல்ல இல்ல இது இவ்வாறு இருக்காது அப்படின்னு சொல்லும். இதுக்கு பேர் என்ன பேருனா டவுட். இதுதான் சம்சயம் அப்படின்னு பேர். பிரமாதம் என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சமாதி சாதனானாம் அபாவனம். சமாதி சாதனானாம், சமாதிக்கு என்ன சாதனம் இருக்கோ, ஓங்கார உபாசனை இருக்கு, பிராணாயாமம் இருக்கு, நம்ம தானே சொல்லியிருக்கோம். அபியாச வைராக்யாபியாம் தன்னிரோதா சொன்னோமா. அப்ப சமாதி அபியாசத்துக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் முக்கியமா சொல்ல போறோம் அப்படின்னா, நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் கூட ஓங்கார உபாசனை பண்ண போறோம். அப்ப இந்த சமாதி அபியாசத்தோட அபாவனம்னா என்ன அர்த்தம், பண்ணாம போறது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், என்னைக்கு காலையில எந்திரிச்சு உங்களால பிராணாயாமத்தையோ ஓங்கார உபாசனையும் நீங்க பண்ணலையோ உடனே போட்டுக்கலாம். இன்னைக்கு கேலண்டர்ல போட்டுங்க, இன்னைக்கு நான் பிரமாதத்தை அடைந்தேன் அப்படின்னு போட்டுக்கலாம். டெய்லி போடுங்க. என்னன்னா டெய்லி சம்பவிக்குது. சிவானந்த சுவாமி சொல்லுவார், டெய்லி டைரி எழுதணும் நமக்கு என்னெல்லாம் இன்னைக்கு ஆச்சு அப்படின்னு. அப்ப காலையில இப்ப யாருக்கு வந்து காலையில விட்டு போயிருக்கோ அவங்க எல்லாம் போட்டுக்கலாம், இன்னைக்கு பிரமாதம், ரொம்ப பிரமாதமா நான் என்னோட அனுஷ்டானத்தை பண்ணாம போயிட்டேன். அப்ப அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆலசியம். ஆலசியம் என்ன ஆச்சாரிய சொல்றாரு, காயஸ்ய சித்தஸ்ய குருத்வாத் அப்பிரவிருத்தி. ரொம்ப அற்புதமான லட்சணம். இந்த சரீரமும் இந்த மனசும் ஹெவினஸ் ஆகிறது. குருத்துவம், குருன்றது வந்து பாத்தீங்கன்னா 2 அர்த்தம் இருக்குங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா குருனா வெயிட்டுக்கு பேரும் குருன்னு பேர், ஹெவினஸ் அதுக்கு பேரும் குருத்துவம்னு பேர். குருன்றது நம்ம நார்மலா யூஸ் பண்ற குரு, ஆச்சாரியார் குருன்றது வேற. அப்ப இங்க ஆச்சாரிய சொல்றாரு, காயஸ்ய சித்தஸ்ய, இந்த உடலும் இந்த மனமும், சித்தம்னா மனம், இந்த 2ம் குருத்வாத் ஹெவினஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்பிரவிருத்தி. ஹெவினஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், மனசு வந்து பார்த்தீங்கன்னா பாறை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். நமக்கு தெரியுமே, நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அனுபவம் இருக்குல்ல. மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாப்பம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகும். அந்த பாப்பம் எக்ஸாஸ்ட் ஆகும்போது என்ன ஆகுனா, ஒரு பாறையை தூக்கி நெஞ்சுக்கு மேலே வச்ச மாதிரி இருக்கும், மார்புக்கு மேலே. ஹெவியா ஃபீல் பண்ணுவோம் நம்ம மனசு, ஏதோ இழுத்துட்டு போக முடியாம இருக்கும். டிப்ரெஷன் நம்ம சொல்றோம்ல, மனசு ஒரே டிப்ரெஷனா இருக்குன்னு. அந்த டிப்ரெஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளட் செல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஆயிடுச்சு. கார்பன் டை ஆக்சைடு அதிகமானதுக்கு பிறகு அந்த பிளட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் வெசல்ஸ்ல போகும்போது, ஹிருதயத்துல போகும்போது பம்பிங் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவினஸ் ஆகும். அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு சித்தம் எல்லாத்துக்கும் போற ஆக்சிஜன் போகாது. அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகும், ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகும்.
அந்த சமயத்துல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களால ஒரு காரியத்துல ஈடுபட முடியாது. தெளிவா சொல்றார், குருத்துவாத் அப்பிரவருத்திகி, ஒரு செயல்ல ஈடுபடாத தன்மை உண்டாகும். அதுக்கு பேர் தான் என்ன பேருனா ஆலசியம். மதன் இருக்கும், அப்படியே உட்கார்ந்துருவோம், எந்த காரியத்தையும் பண்ண மாட்டோம். வெளியில பாடி ஹெவினஸ் ஆச்சுன்னா நம்ம பார்க்குற ஆலசியம், மனசு ஹெவினஸ் ஆச்சுன்னா டிப்ரெஸ்டு மைண்டு, எதையும் பண்ணாம தனியா போயிருப்பான், இல்லைன்னா ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துப்பான், இல்லைன்னா தூங்கி போயிடுவான், எதையாவது பண்ணுவான். இதுதான் நடக்கிறது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவிரத்தினா என்ன அர்த்தம்? அவிரத்தின்றதுக்கு அர்த்தம் சித்தசிய விஷய சம்பிரயோகாத்மா கர்தஹா. ஆச்சரிய ரொம்ப அழகா சொல்றாரு. சித்தசிய, சித்தம் வந்து பாத்தீங்கன்னா மனசு, சித்தம்னா மனசானது. விஷய சம்பிரயோகாத்மா, விஷய சுகங்கள்லயே சென்று கொண்டிருக்கும். அதை அடைஞ்சா நல்லா இருக்குமே, இதை டேஸ்ட் பண்ண நல்லா இருக்குமே, இந்த பாட்டு கேட்ட நல்லா இருக்குமே, இந்த ஃபிலிம் பார்த்தா நல்லா இருக்குமே, அங்க போகலாமே, இங்க போகலாமே அப்படின்னு ஒரு இடத்துல நிக்காம இந்திரிய விஷயங்கள்லயே போக விஷயங்கள்லயே இந்த மனம் சென்றால் உண்டாகக்கூடியது கர்தக. அப்படின்னா கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்வம்னு சேர்க்கிற. கர்தகன்றதுக்கு அர்த்தம் கர்வம்னு பேர். நம்ம சொல்றோம்ல கர்வம், அந்த கர்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்தக அப்படின்னு பேர். அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவிரதியில சொல்ற. கர்தகக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. கர்வம் சொல்லுவோம், பேராசைன்னு சொல்லுவோம். ரெண்டு அர்த்தம் இருக்கு, ரெண்டு அர்த்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவிரதி அப்படின்னு. இதுக்கப்புறம் விபரிய பிராந்தி தர்சனத்துக்கு என்ன மீனிங்? ஆச்சரிய தெளிவா சொல்லிட்டார். விபரிய ஞானம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. விபரியம்னா என்ன அர்த்தம்? மித்யா ஞானம். மித்யா ஞானம் சொன்னோம்ல, 4 அதத்ரூப பிரதிஷ்டம். ஒன்று இருக்கிறத வேற ஒன்னா பார்க்கறது, சிப்பிய வெள்ளியா பார்க்கறது, நல்லவனை கெட்டவனா பார்க்கறது, கைத்த பாம்பா பார்க்கறது, காணல்ல ஜலமா பார்க்கறது, குருவை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சந்தேகத்தோட பார்க்கறது, அவர் தப்பா சொல்றாரு அப்படின்னு பார்க்கறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராந்தி தரிசனம் அப்படின்னு பேரு. விபரிய ஞானம்னு போட்டார் தெளிவா. அதுக்கப்புறம் அலப்த பூமிகத்துவம்னா என்ன அர்த்தம்? அலப்த பூமிகத்துவம்னா சமாதி பூமேர் அலாபகன் போட்டார். சமாதி பூமிகளை அடையணும். எதை அடையணும்? ஏகாகிரத்தை அடையணும், இல்லைன்னா நிரோத பூமியை அடையணும். ஆனா இதை அடையாம வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஸ்டேஷனுக்கு நடுவுல நின்று போச்சு ட்ரெயின். வேற ஒரு ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஐயோ சில டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் கண்ணுக்கு தெரியும். இந்த பேசின் பிரிட்ஜ்னு ஒரு ஏரியா இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? ஸ்டேஷன் நம்முடைய நார்த் இந்தியால இருந்து வரும்போது ட்ரெயின் வரும்போது இங்கே எல்லா ஜங்ஷனுக்கும் முன்னாடியும் கொச்சிக்கு வரதுக்கு முன்னாடி, கொச்சிக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல போட்டுருவோம். தூரத்துல ஸ்டேஷன் தெரியும், ஆனா வந்து இறங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பேசின் பிரிட்ஜில் கொண்டு வந்து போட்டுருவான். நம்ம போக வேண்டிய தூரம் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இருக்கும் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு. போட்டான் அப்படின்னா அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. அப்போ அதே மாதிரி சமாதியை அடைய முடியாம நடுவுல ஸ்ட்ரக்காய் நிக்கிறதுக்கு பேரு அலப்த பூமிகத்துவம் அப்படின்னு பேரு. சமாதியை அடையாமல் போதல் அலாபக. அப்புறம் அனவஸ்திதத்துவம்னா என்ன அர்த்தம்? அனவஸ்திதனா எல்லப்தாயாம் பூமம் சித்தஸ்ய அப்பிரதிஷ்டா. சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூமியில இருந்து அடுத்த பூமி, அடுத்த பூமியில இருந்து அடுத்த பூமின்னு 5 பூமியை கிராஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் பண்ற பூமியில வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியாம போதல். எத்து லப்தாயாம், எல்லப்தாயாம் போட்டிருக்கு. எதை அடைந்த நிலையில், எந்த பூமியை நீங்க அடைஞ்சிருக்கீங்களோ அந்த பூமியில சித்தசிய அப்பிரதிஷ்டா, சித்தம் நிலையா நிக்க முடியாம ஸ்பிளிட் ஆகிறது, வெளியில நழுவி போறது, கீழே விழுந்துடுறது, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனவஸ்திதத்துவம்னு பேர். சமாதி பிரதிலம்பே ஹி தத் அவஸ்திதம் சியாத். சமாதி பிரதிலம்பே ஹி தத் அவஸ்திதம் சியாத். சமாதியை அடையாம போறதுலதான் அது நிக்க முடிய, சமாதியை அடைஞ்சு நிக்காது. அப்ப என்ன ஆயிடும்? சமாதியில இருந்து நழுவி 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 போயிட்டே இருக்கும். ஒரு க்ஷணம் சமாதி உண்டானாலும் அதுல தொடர்ந்து நிக்க முடியாம போயிடும். இப்ப ரமணாசிரம் மாதிரியான இடங்கள்ல தியானம் பண்றதுக்கு நிறைய பேர் வராங்க. எல்லாத்துக்கும் எப்ப நீங்க தியானம் பண்ணாலும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு சமாதி கிடைக்கும். நீங்க எந்த பூமியில இருந்தாலும் நல்லா தெரியும். இப்போ நீங்க உங்க ரூம்ல உட்காந்து டெய்லி பண்றீங்க. அப்படி பண்ணும் போது என்ன பண்றீங்க? ஒரு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேட் பண்ணும்போது 1 க்ஷணம் 2 க்ஷணம் நமக்கு உண்டாகும் சமாதி அபியாசம். சமாதி உண்டாகும், ஆனா அதை சஸ்டெயின் பண்றது நம்மளால முடியாது. 1 க்ஷணத்தை 2 க்ஷணமா 3 க்ஷணமா 5 க்ஷணமா 10 க்ஷணமா 10 நிமிஷமா 1 மணி நேரமா கன்வெர்ட் பண்றதுக்கான சாமர்த்தியம் இல்லாம போயிடும். அந்த 1 க்ஷணம் 2 க்ஷணம் உண்டாகும் பாத்தீங்களா,
அந்த ஒரு க்ஷண லாபத்தை வச்சுக்கிட்டு தான் திரும்ப திரும்ப நமக்கு பண்ணணும்னு ஆசை வருது, திரும்ப திரும்ப மெடிடேட் பண்ணும். அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண நேரம் கிடைச்சாலும் கூட அதுல நிக்க முடியாம போறதுக்கு பேர் தான் அனவஸ்திதம் அப்படின்னு பேர். இது ஏத்தே சித்த விக்ஷேபாக என்ற இவைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏத்தேனா இந்த 9 சித்த விக்ஷேபாக சித்தத்தை விக்ஷேபப்படுத்தக்கூடியவைகள். யோக மலாகா இவைகளுக்கு என்ன பேருனா 9 விதமான யோக மலங்கள்னு பேர், பொல்யூஷன். யோகத்துல இந்த 9 மலங்கள் பொல்யூஷன் என்று சொல்லப்படுகின்றன. யோக பிரதிபக்ஷாக இவைகள் எல்லாம் யோகத்துக்கு எதிரானவை, இவைகள் எல்லாம் யோகத்துக்கு எதிரானவை. யோக அந்தராயாயுதி யோகத்துக்கு எதிரானவை தடைக்கற்கள், அப்டக்கல்ஸ் என்று இது அபிதீயந்தே என்று சொல்லப்படுகின்றன. அந்தராயம்னு சொல்லலாம், இல்லைன்னா யோக மலங்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா யோக பிரதிபக்ஷங்கள் யோகத்துக்கு எதிரானவைன்னு சொல்லலாம், இல்லைன்னா யோக அந்தராயானா யோகத்துக்கு அப்டக்கல்னு சொல்லலாம். இந்த விதமா பலவிதமாக இவை சொல்லப்படுகின்றன அப்படின்னு முடிச்சாச்சு. யார் யாருக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம திரும்ப மெதுவாக இன்னும் விசாரம் பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.